வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் குணா ஐயா. பிரபாகர் இன்வைட் பண்ணிருக்கேன், வாய்ப்பு இருந்தா மேல வாங்க பிரபா. வணக்கம் குணா ஐயா, நலமா இருக்கீங்களா? பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஐயா வணக்கம் ஐயா. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையில கூடுறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. பிரபாகரன் ஐயா வணக்கம் ஐயா. நல்லதுங்க ஐயா. ஐயா ஐயா அருண் பிரகாஷ் ஐயா இந்த வாரம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? கொஞ்சம் தாமதமா வருவேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, பரவாயில்ல. நம்ம குழுவை பத்தி பாத்திரலாங்களா ஐயா கொஞ்சம்? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. காப்பு பாடல்ல பார்த்துலாங்களா ஐயா? சரிங்க, பாத்துருவோங்க ஐயா. சரிங்க, சரிங்க. பெரியவர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்ம வழிநடத்தட்டும். காப்பான கரூரர் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கொப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைகாடார் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்போதானே. முக்தி கொண்ட மோட்சமது மௌன தீட்சை முனையறிந்து செல்லுதற்கு வாழை காப்பு வெற்றி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு வேதாந்த 3000 தந்த திருமூலர் பாதங்காப்பு அட்டமா சித்திக்கும் அகத்தியர் பாதங்காப்பு அன்பே உருவாகும் அகப்பேயர் பாதங்காப்பு பரமகையிலாய குருபோகர் பாதங்காப்பு கொடுஞ்சீற்றம் மாறிட கொங்கணவர் பாதங்காப்பு சுழிமுனை சூட்சமகுரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு இகத்தில் கிரகமுண்ட இடைக்காடார் பாதங்காப்பு வரும் வாழ்நாள் சிறந்திட வான்மீகர் பாதங்காப்பு மாயத்தை நீக்கிட மச்சமுனிவர் பாதங்காப்பு முன்கர்மம் நீக்கி ஞானம் காட்டும் முனிகமலர் பாதங்காப்பு காரியம் உணர்ந்து வெல்ல கருவூரார் பாதங்காப்பு பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு மனப்பாம்பை அடைக்கிட பாம்பாட்டியார் பாதங்காப்பு தன்னுடல் சிறக்க செடி தந்த தன்வந்திரியார் பாதங்காப்பு காலம் அறிந்து வாழ ஞானம் தரும் காசிபர் பாதங்காப்பு வெட்ட வெளியை உணர்த்திட்ட கடுவழி சித்தர் பாதங்காப்பு கொள்குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலத்தியர் பாதங்காப்பு தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட்ட தேரையர் பாதங்காப்பு வான் உலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த புன்னாக்கீசர் பாதங்காப்பு நல்ஞான ஜோதியை நலமாய் உரைத்திட்ட நற்குதம்பியார் பாதங்காப்பு அறியாமை இருள் நீக்கிய அவளன் அழுகின்னி பாதங்காப்பு பூசா ஞானம் புகன்றிட்ட புலிப்பாணி பாதங்காப்பு காலம் கடந்து வாழ கலை கூறிய காகபுசண்டர் பாதங்காப்பு கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்தர் ரகசியம் சித்தர் அனுபவம் குழு ஆரம்பிச்சு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேல சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தோட ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. இந்த குழு ஆரம்பித்ததனுடைய நோக்கம் வந்து அடுத்த தலைமுறைக்கும் இளைய சமுதாயத்துக்கும் வந்து சித்தர்களுடைய பாடல்களும் சித்தர்கள் வழி கல்வியும் சித்தர்களை விட்டுட்டு போன பொக்கிஷத்தையும் கொஞ்சமாவது எடுத்து ஆய்வு பண்ணி அதை பத்தி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லைன்னா ஒரு வழிகாட்டியா என்னென்ன அனுபவங்களை கடந்து வந்தாங்கன்றதை அதை வந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த குழு. நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த குழுவில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லிட்டும் பேசிட்டும் நிறைய மற்றவங்களுக்கு வந்து கொடுத்துட்டும் போயிருக்காங்க. எல்லோருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவங்க எல்லாம் வந்து எல்லாருமே பேசி தான் இந்த குழு வந்து இந்த அளவுக்கு நல்லபடியா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு நட்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா இந்த குழுவில் வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து கலந்துக்கிட்டதும் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டதும் இன்றளவிலையும் இந்த குழு வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கு.
2022 ஆரம்பத்துல இருந்து சித்தர்களுடைய பாடல்கள எடுத்து பார்த்து, அதுக்கு உண்டான பொருள் விளக்கம், இல்லைன்னா விளக்க உரை, இல்லைன்னா ஒரு தெளிவு கொண்டு வரதுக்கான ஒரு சிறு முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்கோம். நிறையா அதுல பிழைகள் இருக்கலாம். இல்லைன்னா அது இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில, இப்ப இருக்கிற நிலையில வந்து என்னென்ன எங்களால புரிஞ்சுக்க முடியுதோ, உணர்ந்துக்க முடியுதோ, அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து, அத வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவ பகிர்வாவும், ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையை முன் வைக்கும்போது, அதுக்கு உண்டான நல்ல ஒரு விளக்கம் கிடைக்குது. நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பா அடுத்த தலைமுறையினருக்கு இது கண்டிப்பா ஒரு ஒரு நம்பிக்கையூட்டுற விதமா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி. நம்ம குழு மட்டும் இல்ல, இதே மாரி நெறைய நல்ல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்க மத்த குழுக்களும் இந்த இடத்துல வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோம். நெறைய சித்தர்களுடைய பாடல்கள் பார்த்துட்டு, இப்ப சமீபமா வந்து இடைக்காடர் ஐயா சித்தர்னுடைய பாடல்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 160 பாடல் கிட்ட இருக்கிற அந்த பாடல்கள்ல இப்ப பாதிக்கு மேல நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த வாரமும் சிறப்பா அந்த பாடல்களும், அந்த பாடலினுடைய பொருள் விளக்கமும் பார்க்கறதுக்கு முயற்சிக்க போறோம். வாசி சார்ந்தே நிறைய வந்து விளக்கங்கள்ல கொடுக்கப்படும். ஆனா மத்த எல்லா பார்வையும் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லா மார்க்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆ ஆ எல்லாருடைய அனுபவ பகிர்வும் யாருக்கு எந்த கேள்விகளோ, சந்தேகங்களோ, இல்ல அவங்களுடைய புது பார்வை ஏதாவது முன்வைக்கணும்னு நினைச்சா கூட, இப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருந்தா கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா கிருஷ்ணானந்த ஐயா வந்து மேல இன்வைட் பண்ணுவாரு. யாரா இருந்தாலும் வந்து பேசலாம். அனுபவ பகிர்வோ, இல்ல சந்தேகங்களோ, இல்லைன்னா நீங்க கடந்து வந்த பாதைய பத்தி மத்தவங்களுக்கு சொன்னா அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா மேல வந்து பேசுங்க. ஆ சாட்ல வந்து பாடல்களும் போடப்பட்டிருக்கும். நீங்க பாடல்களும் அத பார்க்கலாம். நீங்க சேர்ந்தும் அத வந்து வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அருண் பிரகாஷ் ஐயா இதுக்கோசரம் நிறைய மெனக்கெட்டு நெ நிறைய வந்து விளக்கங்களும், நல்ல தெளிவான ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆ மேற்கோள் காட்டுறதுக்கு நிறைய வந்து ஆ ரெஃபர் பண்ணியிருக்காரு. நிறைய பாடுபட்டு நிறைய பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பிரபாகர் ஐயாக்கு. இன்னும் இந்த குழுவுல வந்து நிறைய கலந்துக்கிட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். யாருக்கு எந்த ஒரு அ பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா, கண்டிப்பா மேல வந்து பேசணும்னு பணிவன்புடன் கேட்டுக்கிறோம். ஆ பேச வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு, அ பொறுமையா இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள சொல்லிக்கிறோம். ஆ ஐயா இந்த வாரம் எத்தனாவது பாடல்ல இருந்து பார்க்க போறோங்க ஐயா? குணாய்யா வணக்கங்க. 85வது பாடல்லேருந்து பார்க்கணுங்கய்யா. சரிங்க ஐயா. அதான் இந்த வாரம் 85வது பாடல்ல இருந்து பார்க்க போறோம். அருண் பிரகாஷ் ஐயா வணக்கங்க ஐயா. ஆ வணக்கங்கய்யா. போன வாரம் ஐயா ஆ ஐயா வணக்கம். போன வாரம் பேச முடியலைங்கய்யா. இந்த வாரம் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. வணக்கங்கய்யா மகிழ்ச்சி. எல்லாருக்கும். தொடருங்கய்யா. ஆ அதாங்கய்யா, இப்ப குழுவ பத்தி பார்த்தாச்சுங்கய்யா. ஒரே ஒரு சின்ன ஒரு பகிர்வு மட்டும் பகிர்ந்துக்கலாம்னு இருக்குங்கய்யா. ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து திருமூலர் ஐயானுடைய வர்ம கலைய சண்முக ஆசான்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வந்து பண்ணிட்டு இருக்காருங்கய்யா. அத பத்தி வந்து கொஞ்சம் பேர் வந்து சொல்ல கேட்டிருக்கேன். அத வந்து போன வாரம் வந்து பேசும்போது ராஜேந்திரன் ஐயா கூட சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க கிட்ட கத்துக்கிட்டவங்க வர்ம கலைய வந்து கத்துக்கிட்டவங்க கிட்ட இந்த வாரம் வந்து போக ஆரம்பிச்சிருக்கேங்கய்யா. இங்க ஒசூர்லயே இருக்கிறாங்க பக்கத்துல. அவங்க வந்து இந்த கண் பார்வைக்கு வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அது முயற்சி பண்ணி இதாச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குங்க ஐயா. கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம். நிறைய பேர் கொரோனா தடுப்பூசி போட்டதுல வந்து பார்வை இழந்த பெண்ணை நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க இந்த மீடியாலலாம் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுற விதமா இது ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. நல்ல ஒரு இது வந்து அந்த அளவுக்கு பெரிய ம், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதும் கிடையாது. பணச்செலவும் அதிகமா இருக்காது அப்படின்ற மாரி பார்க்க முடியுதுங்க ஐயா. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வித்தை. அகத்தியர்னுடைய தொடு சிகிச்சை வந்து ரொம்ப மைல்டாவும், ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். திருமூலர் ஐயா கிட்ட இருந்து வந்தது தான் இந்த கலை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து சேர்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அதாங்க ஐயா பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இப்போதான் போக ஆரம்பிச்சிருக்கேங்க ஐயா. எப்படி இருக்கு அப்படின்றது நான் தொடர்ந்து சொல்றேங்க ஐயா. யாருக்காவது எதுக்காவது பயன்படுற மாதிரி இருந்தா கூட மத்த என்ன அளவுக்கு பார்வை முழுசா இழந்தவங்க இல்லைனாலும் இப்போ ஏதாவது சமீப காலமா பிரச்சனை இருந்து வேற எதுவும் ஆல்டர்னேட் ஆப்ஷனோ இல்ல வேற்று சிகிச்சை முறைக்கு கிடைக்கப்பெறாதவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு ரிசல்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேங்க ஐயா. இதுதான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா அருண் பிரகாஷ் ஐயா, நீங்க தொடர்ந்து பாடல்கள் பாக்குறேங்க. நன்றிங்க ஐயா. ஆதி அம்மா பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? குணாய்யா வணக்கங்கய்யா. நான் கேட்டு ஆ, பார்க்குறேங்கய்யா. சரிங்க. கிருஷ்ணானந்தையா காப்பு பாடல் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்கய்யா. நான் கேட்டு ஆமாங்க ஐயா. பார்க்குறேங்க. 2 காப்பு பாடலும் கிருஷ்ணானந்த ஐயா பாடிட்டாருங்க ஐயா. சரிங்கய்யா. நான் கேட்டு சரிங்க. பார்க்குறேங்கய்யா. நன்றி. தொடருங்க. சரிங்க. சரிங்க. நன்றிங்க. ம்.
ஐயா சொல்றாங்க ஐயா ஆத்தியமா. சத்தமா சொல்லு. காப்பான கழுவுன போகநாத கருவின அகத்தீசர் சத்தியநாதர் மூப்பனர் கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நன்றி தேவே நன்றிங்க மாமா. கோப்பான கோரக்கர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மேல இடிக்காத சண்டிகேச பாப்பான ஆதியான வாதத்திற்கு ஆதியான வாசமணி கமலமணி காப்பதாரை. நன்றிங்க மாமா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. இன்னொரு காப்பாடலும் பார்த்துடலாமாங்க ஐயா? ஆதியடி நடுவாங்க பார்த்துடலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரி. நன்றிங்க. நன்றி. ஆதியடி நடுவாகி முடிவுமாகி அருளொளியாய் பரவெளியாய் எங்குமாகி நீதி எனும் பொருளாய் நிஷ்கலங்கமாகி நித்யானந்த சுகாதீதமாகி வீதி எனும் மேருமுடி மீதுமாகி வீரான கதிர்மதியும் இரண்டுமாகி சோதி எனும் அம்பலத்தில் நடனம் செய்யும் சுத்த பரம்பொருள் பாதம் காப்பதாமே. ஆதி என்ற மகரிஷிகள் பாதங்காப்பு அனாதி என்ற சோதி ரூப வடிவே காப்பு நீதி என்ற பராபரியால் பாதங்காப்பு நிஷ்களமாய் நாதாந்த வெளியே காப்பு கோதில்லா மாமுனியோர் முதலாயுள்ள கோடான கோடி சித்தர் பாதங்காப்பு சோதி என்ற சின்மயத்தை கருத்தில் வைத்து செப்புவேன் சரபோசி முறையைத்தானே. நன்றிங்க. நன்றி. கிருஷ்ணானந்தையா வேற ஏதாவது கருத்து பகிர்வு இருக்காங்க ஐயா? குணா ஐயா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்க? ஐயா ஐயா நன்றிங்க ஐயா. ஆதி அம்மாவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் நன்றிங்க ஐயா. தொடர்ந்து வேற யாராவது மேல இன்வைட் பண்ணி பார்க்கலாங்க ஐயா. யாருக்காவது ஏதாவது கருத்துக்களோ சந்தேகங்களோ இருக்கான்னு கேட்டு பார்க்கலாங்க ஐயா. இல்லைன்னா பாடல்களுக்கு தொடர்ந்து போகலாங்க ஐயா. சரிங்க, நீங்க பகிர்ந்துக்கோங்க ஐயா. நான் பாடல்களை சேட்ல போடுறேங்க ஐயா. போட்டு சரிங்க ஐயா. சரிங்க. இது குழுவை பத்தி பகிர்ந்துகிட்டாச்சுங்க ஐயா. குழுவை பத்தி சொல்லியாச்சுங்க ஐயா. சரிங்க, நீங்க அந்த வர்மக்கலை பத்தியும் சொன்னீங்கய்யா. ரொம்ப ஆமாங்க ஐயா. திருமூலர் ஆசான அதான் வந்து இதுக்கு வந்து இயற்கை முறையில வைத்தியம் இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் வந்து என் கூட பல இடங்களுக்கு பல வித்தியாசமான சிகிச்சை முறைக்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டது உண்டுங்க ஐயா. இயற்கை முறையில எங்களுக்கு வேற எதுவும் வழி இந்த மாதிரி அலோபதிக்கு போறோம். ஆனா அலோபதியில வந்து கேட்ராக்டுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வச்சிருக்காங்க ஐயா. அதாவது கண் புரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப அருமையான ரிசல்ட் வச்சிருக்காங்க. 100க்கு ஒரு 90% வந்து வாழ்க்கை ஃபுல்லா எதுவும் ஒரு தொந்தரவு மட்டும்தான் ஒரு சிக்கலோ இல்லைன்னா ஒரு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அலோபதியில நல்ல ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இருக்க ஒழிய ஒரு நிரந்தர தீர்வோ இல்லைன்னா வந்து நல்லபடியா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இல்லைங்க ஐயா. அந்த கண்ணுக்கு ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த நீர் இல்லாம ஃபுல்லுமே வந்து இந்த மொபைலோ இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் இந்த ஸ்கிரீன் எல்லாம் பாக்குறதுனால வந்து ஏற்படுற பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து அருகம்புல்லும் சரி இல்லைன்னா வந்து அதிகமா தண்ணி குடிச்சிட்டு கண்ணை அடிக்கடி கழுவிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல நீர்ல கண்ணை கழுவுனா கூட கழுவும்போது அதுவும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து வேலை பளு காலமாகவும் கண்டிப்பா சொல்லியிருக்காங்க ஐயா. அத கடைபிடித்துட்டு ஒரு முருங்கைக்கீரை ஒரு சூப்போ இல்ல ஒரு கஷாயம் மாதிரி இப்போ ஒரு நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாவும் நிறைய பேர் ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா ஒரு மாற்று சிகிச்சை முறைக்கும் அப்படிங்களையா? இப்ப கேக்குதுங்களையா? இப்ப தெளிவா கேக்குதுங்கய்யா. இடையில மட்டும் கொஞ்சம் சரிங்கய்யா. சரிங்க. அதான் ஒரு சிவன் கோயில்லயும் அந்த வில்வ மரத்தினுடைய பயன்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்ததுங்க ஐயா. அந்த வில்வ பழச்சாறு சரி மற்ற விஷயங்களும் இது பண்ணும்போது
அது ரொம்ப ஒரு அருமையான தீர்வெல்லாம் குடுக்குதுங்கய்யா. இந்த மாரி இயற்கை முறையில கொஞ்சம் வாழ்வியல் முறையிலயும் கொஞ்சம் மாற்றங்கள ஏற்படுத்திக்கிட்டு பண்ணும்போது, கண்டிப்பா நிரந்தர தீர்வு கூட கொண்டு வர முடியுங்கய்யா. இப்போதைக்கு ஒரு ஒரு அவசரத்துக்கோ, ஒரு எமர்ஜென்சிக்கோ வந்து அலோபதிக்கு போயிட்டா கூட, ஆ நிரந்தர தீர்வு பார்க்கணும்னா, அதுக்கு உண்டான வாழ்வியல் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும் போதும், இந்த மாரி தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, இல்லைன்னா வந்து கண்ண அடிக்கடி கழுவுறது, என்னென்ன ரொம்ப வீட்டிலேயே எளிதா செய்துக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணும்போது, இன்னும் அந்த சிகிச்சை முறைக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாவும், இல்லைன்னா அ அதே நிலைமையில நம்ம கண் பார்வைய வந்து வச்சுக்கிறதுக்கும், கீழ இறங்காம பார்த்துக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பா இருக்குங்கய்யா. இப்ப நான் போயிட்டுருக்க இந்த சிகிச்சை முறையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்ததுன்னா, இன்னும் நெறைய பேர் பார்வை இழந்தவங்க இந்த கொரோனா 2வது டோஸ்ல ஒரு பொண்ணு அது வந்து மீடியாலாம் நெறைய வந்திருக்கும்னு நெனைக்கிறேங்கய்யா. பத்திரிகையிலயும் சரி, டிவிலயும் சரி நெறைய பேர்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு இப்ப தான் +2 படிக்கும்போது 2வது டோஸ் போட்ட உடனேவே அடுத்த நாள் பார்வை போயிடுச்சுங்கய்யா. அவங்களும் நெறைய சிகிச்சை முறையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாரி நெறைய பேரு கான்டாக்ட்ல இருக்காங்கய்யா. அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கக்கூடும். இது எப்படி அமையுது அப்படின்ற மாரி பார்த்துட்டு, நான் இந்த குழுவுலயும் சொல்றேங்கய்யா, இன்னும் வேற யாருக்காவது கண்ணு பிரச்சனை இருந்து ரொம்ப அ பிரச்சனை பெருசா இருக்கிறவங்களுக்கு கூட, இந்த மாரி சிகிச்சை முறையும் சரி, இல்லைன்னா இந்த தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடுறதும், கண்ண அடிக்கடி கழுவிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது, அந்த கண்ணினுடைய நரம்பு டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆகாம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கல்ல. பார்வை நரம்புகளும் சரி, அந்த ரெட்டினான்னு சொல்லக்கூடிய விழித்திரையில ஏற்படக்கூடிய டியரும், மத்த பிரச்சனைகளும் வந்து எளிதா தடுக்க முடியுங்கய்யா. அதனால முடிந்த வரையும் கண்ண வந்து அடிக்கடி கழுவிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதான் சிகிச்சை முறை இல்லாம இருந்ததுன்னு நெறைய நானும் தேடிக்கிட்டே இருக்கேங்கய்யா. மலர் மருத்துவத்திலிருந்து, அக்குபஞ்சர்லேருந்து வருமாவும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேங்கய்யா. அ இன்னும் என்னென்ன நேச்சுரோபதியும் சரி, அப்புறம் ஹோமியோபதியும் சரி, அப்புறம் சித்த மருத்துவமும் சரி, அப்புறம் ஆயுர்வேதாவும் சரி, இன்னும் ஒரு டான் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அ இன்னும் நெறைய வைத்திய முறைகள் எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்கய்யா. இப்ப தான் இந்த திருமூலர்னுடைய வர்ம சிகிச்சை முறைக்கு வந்து அ ஒரு 2 வாரம் முன்னாடி தான் பேச ஆரம்பிச்சு, இப்ப தான் போக ஆரம்பிச்சிருக்கேங்கய்யா. ஐயா சொன்னது அந்த சிகிச்சை முறையில கண்டிப்பா தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்கய்யா. அந்த மாரி இருந்ததுன்னா, இன்னும் பல பேருக்கு இது வந்து ஒரு மாற்று சிகிச்சையில அதுவும் செலவும் ரொம்ப அதிகமா ஆவாதுங்கய்யா. மத்த சிகிச்சை முறை மாரி. இது கொஞ்சம் நல்ல நம்பிக்கையா இருக்கு. சீக்கிரமேவும் ரிசல்ட்டும் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்கய்யா. அதனால நெறைய சின்ன பசங்கள்லாம் கண்ணாடி போட்டிருக்கவங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற மாரி இருந்ததுங்கய்யா. அதான் பகிர்ந்துக்கலான்னு முயற்சி பண்ணேங்கய்யா. ஏதாவது இன்னும் தீர்வு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ, இல்லைன்னா ஒரு பார்வையில முன்னேற்றமா இருந்ததுன்னா, நான் கண்டிப்பா நம்ம குழுவுல பகிர்ந்துக்கிறேங்கய்யா. எப்படின்னு பார்ப்போங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க குண ஐயா, நன்றிங்க. ரொம்ப சிறப்பா பகிர்ந்து கொண்டீங்க. திருமூலர் ஐயாவினுடைய வறுமை சிகிச்சை முறை பற்றி. நிச்சயமாங்க ஐயா, நீங்கள் நிறைய முறைகளை வந்து வைத்திய முறைகளை வந்து பின்பற்றியிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த கண் பார்வைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. சித்தர்களுடைய அருளாசி உங்களுக்கு துணையாக இருக்கும். அதே போல் இந்த முயற்சிகளையும் நீங்கள் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பயனடைந்து எல்லாருக்கும் அந்த இது போய் சேரணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. அதுவும் தொடர்ந்து பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. சரிங்கய்யா, நம்ம இப்போது தொடர்ந்து பாடல் பார்க்குறோங்கய்யா. இந்த வாரத்துக்கான பாடல் பார்க்கலாமாங்கய்யா? நான் 4 பாடல் வந்து இதில் சேட்டில் போட்டிருக்கேங்கய்யா. கிருஷ்ணானந்தையா, பாடல் பார்க்கலாமாங்கய்யா? பார்க்கலாங்கய்யா. ஐயா, உங்களுக்கு பாடல் வாசிக்க முடியுமாங்கய்யா? உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொன்னீங்க, வாசிக்க முடியுமாங்கய்யா? முயற்சி பண்ணுறேன் ஐயா. இல்லை நான் வேறு யாராவது வாசிக்க சொல்லுவாங்க. சரிங்கய்யா. யாராவது வந்துட்டாங்கன்னா, இணைந்துட்டாங்கன்னா அவங்கள கூட வாசிக்க சொல்லுங்கய்யா. அது வரைக்கும் நீங்கள் சரிங்க. வாசிங்க. வளம். நன்றி. கோயிலோட கிளத்தல் அப்படிங்கிற இடைக்காட்டு சித்தரோட பாடல்கள். இடைக்காட்டு சித்தரோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக மாடுகள், கோயிலோட கிளத்தல், தாண்டவ கொன்குரல், நாராயண கொன்குரல், இது மாதிரியே எல்லாமே இருக்கும். அந்த வரிசையில் கோயிலோட கிளத்தல் அப்படிங்கிற இந்த பாடல் 85வது பாடல். அதை பார்ப்போம். கரணங்கள் ஒரு 4 அடங்கினவே, கெட்ட காமம் முதல் ஓராறும் ஒடுங்கினவே,
சரணங்கள் ஒரு நான்கும் கண்டனமென்றே நிறை சந்தோஷமாகவே கோயிலே. குயிலை சேர்த்து பாடுறாரு. மாடை மாடைன்னு பாடியிருப்பாரு, ரயிலேன்னு பாடியிருப்பாரு, இதுல குயிலே அப்படின்னு பாடியிருக்காருங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்க கிருஷ்ணானந்த ஐயா. சிறப்பாக இந்த பாடலை பாடினீங்க. சென்ற வாரங்களில் பிரபாரை அந்த பாடல்களை ஒலிக்க செய்தாருங்க ஐயா. அதற்கும் அவருக்கு இந்த வேலையில் நன்றிங்க. இந்த வாரம் நம்ம குயிலோடு கிளத்தல் அப்படிங்கிற பாடல் தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். கிருஷ்ணானந்தையை குறிப்பிட்ட மாதிரி இடைக்காட்டு ஐயாவினுடைய பாடல்கள் எளிய சொற்கள், அதே போல் அவர் பயன்படுத்தியதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு அப்படின்னு எளிமையாக புரிந்து கொள்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ குயில்னு சொல்கிறாரு. அடுத்து வரக்கூடிய தொகுப்பில் பார்த்திங்கன்னா மயில் அப்படின்னு மயிலோடு கிளத்தல்னா ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. நெஞ்சோடு கிளத்தல், அறிவோடு கிளத்தல்னு நம்ம பார்த்தோம். இதே போல் நெஞ்சோடு கிளத்தல் 6ஆம் திருமுறையில் வள்ளற் பெருமான் கூட குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தோம். இப்போது இந்த பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்ற இதில் பார்த்தோம் இல்லைங்களா, தும்பி அப்படிங்கிறது ஏன் பயன்படுத்தியிருக்கலாம் மனதோடு அப்படிங்கிறது பார்த்தோம். அதே போல் குயில் மயில் அப்படிங்கிறது 2 வகையாக பார்க்கலாங்க. இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம யோகம் சார்ந்தும் ஒரு பார்வை பார்க்கலாம். ஏன் குயில் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இதில் குயில் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவான எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை பார்த்துட்டு அப்புறம் இது பார்க்கலாம். இப்போ நமக்கு கேள்விப்படுறதெல்லாம் குயில்னா ஒரு கானம், இனிமையாக பாடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கவிக்குயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவங்கன்னு கூட சொல்லுவாங்க. நான் இது 2 வகையாக பார்க்கலாங்கய்யா. இப்போ கவிக்குயில் அப்படிங்கிறது அதே போல் கவிதை எழுதுகிறவங்களையும் குறிப்பிடுவாங்க. அதாவது என்னென்னா, இதை மேற்கோள் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சுரதா அப்படின்னு சொல்லுவாங்க, சுப்புரத்தினதாசன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாரதிதாசனுக்கு அப்புறம் வந்தவங்க, அவரோட பற்றில் எழுதினவர். அவர் பார்த்திங்கன்னா இந்த கவிக்குயிலும் அதே போல் அந்த அதிகாலை பொழுதும் அது கூட தொடர்பு படுத்தி இளவேனிற் காலமும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்போ இயல்பாக ஒரு குயிலுக்கு என்ன ஒரு இயல்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை வேளையில் அந்த சூரியன் அந்த அதிகாலை சூரியன் வரும்போது குயில் ஒரு கானம் எழுப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையாகவும் சொல்லுவாங்க. குயில் கானம் எப்படி சேவல் கூவ பொழுது விடியுது அப்படின்னு சொல்லுவாங்க, பொழுது விடிந்தும் சேவல் இதாகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அதிகாலை சூரியன் கதிரவன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சியில் குயில் கூவுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த யோகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கானம் அப்படிங்கிறத நாதத்தோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. அப்போ அந்த நாதம் நமக்குள்ளே கேட்பது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். அப்போ எப்படி அந்த குயில் கூவனனையும் ஒரு நமக்குள்ள ஒரு மலர்ச்சி, அதாவது உலகத்தில் ஒரு மலர்ச்சி ஒளி மூலமாக கதிரவன் மூலமாக ஏற்படுகின்றதோ அதுபோல் நமக்குள்ள அந்த நாதம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மலர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ இன்னொரு பார்வை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, அப்போ நாதம் விந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த நாத இதை தொடர்பு படுத்தி வள்ளற் பெருமானோட ஒரு பாடல் இருக்குங்க. அதை இங்கே மேற்கோள் சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்து வரக்கூடிய பாடல்களுக்கும். அதாவது வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி அப்படின்னு அவர் குறிப்பிடுவார். துள்ளலை விட்டு தொடங்கினேன் அன்றாடும் வள்ளலை கண்டேன் சாதி சமய சலக்கை விட்டேன் அருட்ஜோதியை கண்டேன் அடி பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டேன் அடி அப்படின்னு வருங்க. அவர் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சடி அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மயிலை விந்துவாகவும் குயிலை நாதமாகவும் குறிப்பிடுறாருங்க ஐயா. அதாவது மயில் என்பது நமக்கு நடனத்தோடு தொடர்புடையதுன்னு தெரியும். அப்போ விந்து நாதத்தை நம்ம குறிப்பிடுவோம் இல்லைங்களா, அதை விந்துவாகவும் குயிலை நாதமாகவும் குறிப்பிடுறாங்க. ஸோ இது ஒரு பார்வை தாங்க. இப்படிதான் அவர் இந்த பாடலை புனைந்திருப்பார்னு சொல்லிங்க. ஆனால் மயில் குயில் அப்படின்னு இந்த சொல்லாடல் பயன்படுத்தியதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் குயிலோடு தொடர்புடையது நாதமாக இருக்குங்க. வேற பார்வைகளும் பார்க்கலாம். இந்த பாடலுக்கான பொருளுக்கு இப்போ நம்ம போயிடலாங்கய்யா. இந்த பாடலுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது போல தான் நேரடியான பொருளாக தான் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கரணங்கள் ஒரு 4ம் அடங்கினவே அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனதோடு தொடர்புடையது. நமக்கு கரணம் 4 எதுன்னு தெரியும்.
மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இந்த 4ஐயும் சொல்றாங்க. இதை தான் வந்து அந்த கரணங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 4ம் அடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யோகத்திலையும் சொல்லக்கூடியதான். வாசி சார்ந்து பார்த்தோம்னாலும் இவையெல்லாம் அடங்கும் போது புலன் ஒடுங்கி அந்த கரணம் ஒடுங்கும் போது தான் அந்த நாதத்தை கேட்க முடியும். அதோட தொடர்பு படுத்தி பார்க்கலாங்க. கரணங்கள் 1-4 அடங்கினவை. அப்ப அது தெளிவா இருக்கு. கெட்ட காமம் முதல் 6 ஒடுங்கினவே அப்படின்னு வந்து குறிப்பிடுறாருங்க. அப்போ வந்து கெட்ட காமம் முதல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, காமத்துல வந்து நம்ம நல்ல காமம், கெட்ட காமம் அப்படின்னு பிரித்து பார்க்க முடியுமான்னு தெரியல. காமத்துப்பாலே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா கெட்ட காமம் என்பதை எப்படி எடுத்துக்கலாம்னா, முறையற்ற கவர்ச்சியா எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய அந்த காமம் தொடர்பானது பார்த்தீங்கன்னா, ஒரு முறையான இதா பார்க்கப்படுகின்றது. முறையற்ற பால் கவர்ச்சி அல்லது வந்து அந்த காம உணர்வுகளை கெட்ட காமமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த வரியை படித்து பார்க்கும்போது எப்படி முதல்ல உணர்த்தப்பட்டுச்சுனாங்க, கெட்ட காமம் முதல் 6 ஒடுங்கினவேன்னு தோணுச்சுங்க. அப்போ 6ங்கிறது வந்து நம்ம 6 ஆதாரமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. ஆனா அதோட இப்ப எல்லாம் மனமோடு தொடர்புடையதனால் வருவதாக அந்த கரணத்தை சொல்றதுனாலையும் கெட்ட காமத்தை குறிப்பிடுவதாலும் வேறு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காமத்தோடு தொடர்புடையது. காமம் என்பது ஆசை அல்ல இச்சைன்னு எடுத்துக்கொண்டோம்னா, மற்ற 6 விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், பயம். இந்த 6 விஷயத்தை நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கலாங்க. அப்ப வந்து ஆசைங்கிற சொல்லக்கூடிய காமம் ஒடுங்கும் போது நமக்குள்ள அந்த குரோதம் ஏற்படுது இல்லைங்களா, அதுவும் ஒடுங்கணும். மோகம், லோபம், ஆசை பேராசையா மாறுறது. அதே போல மதம், ஒன்றை வந்து விடாப்பிடியாக ஒரு திமிரான குணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது. மாச்சரியம்னு சொல்லது வந்து ஒன்று ஆசைப்பட்டு அதை அடைந்தே தீருவேன். அதுதான் வந்து காமத்துக்கே ஒரு இதாகுது. ஒரு முறையற்ற ஒரு கவர்ச்சியினால அடைந்தே தீருவேன்னு போகும்போது தான் கொலை பாதக செயல் வரைக்கும் கூட போகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இவையெல்லாம் கடந்து எதுக்கு வரும்னா, இந்த பயமும் நமக்குள்ள ஏற்படுங்க. அப்ப ஞானிகளுக்கு எந்த விதமான பயமும் இருப்பதில்லை. ஏன்னா அவர்கள் இந்த ஆசை முதலான இந்த 6 விஷயங்கள், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், பயம், இந்த 6ஐயும் வந்து கடந்தவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது வென்றவர்களாக இருக்கின்றார்கள்ங்க. அதுவும் இந்த குயில் போல ஒரு ஆனந்தமாக நாதம் கேட்பதற்கு மிக அவசியமாக இருக்கிறது. அப்ப அந்த இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், கெட்ட காமம் முதல் 6 ஒடுங்கினவேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குணங்கள் எல்லாம் ஒடுங்கி போயிற்று அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். சரணங்கள் 1-4 கண்டனம் என்றே அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல சரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு வேறு இதுல பார்க்கலாம். இப்ப தமிழ் சார்ந்து பாடல் சார்ந்து பார்த்தீங்கன்னா பல்லவி சரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரணம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, இப்ப எல்லாம் மனதோடு தொடர்பு படுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு செயல் செய்யறாங்கன்னா அதை செய்யக்கூடாதுன்னு வந்து கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கண்டனம் தெரிவிக்கன்னா, அந்த செய்யக்கூடிய செயல்ல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நிறைய போராட்டங்கள் செய்யறாங்க, கண்டன போராட்டம் கூட. அப்ப நமக்குள்ள அந்த கண்டனம்ங்கிறது ஒரு 4 சரணங்கள்னு சொல்றாங்க. அப்ப சரணம் என்பதை இப்படி புரிந்து கொள்ளலாம்னு ஒரு பார்வை தாங்க. சரணம் என்பது என்னன்னா, நம்ம வந்து சரணடைதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப மனம் வந்து இறைவனுடைய பாதத்துல சரணடையுதுன்னெல்லாம் சொல்லலாம். நமக்கு 4ன்னு பார்த்தீங்கன்னா, சிரசுல முக்கியமா 4 விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கண், காது, மூக்கு, வாய் அப்படிங்கிற அளவுல நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த 4ம் பார்த்தீங்கன்னா புலன்களா நம்ம சொல்லுவோம். இந்த 4ம் தான் வந்து காமம் அல்லது ஆசை தொடர். ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது அந்த கண் தான் சொல்லும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பொருளை, ஒரு வாசனையான ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா நாசி தான் சொல்லும். அதே போல வந்து தேவையற்ற வார்த்தையை சொல்றது வாயா இருக்கும். அதே போன்று தேவையற்ற தீய சொற்களை கேட்பதும் காதா தான் இருக்கும். அப்ப இந்த புலன்கள் வழியாக நம்ம உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த முறையற்ற காமமாகட்டும், இச்சையாகட்டும், அந்த 6 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? காமம், குரோதம், லோபம், மனம், ஆச்சரியம், பயம்னு சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் இவை வித்திடுவதாக இருக்குது. அப்ப இந்த 4 புலன்கள் வழியாக வரக்கூடிய அந்த தேவையற்ற விஷயங்களை கண்டனம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவதாக புரிந்து கொள்றேங்க. அப்படின்னா அந்த அதை வந்து நம்ம ஒதுக்க வேண்டும். கண்டனம் செய்யறதுன்னா ஒண்ணு வந்து போராடுவது. இந்த புலன்கள் கூட நம்ம போராடி கொண்டே இருக்க முடியுமானா இல்ல. அப்ப நுட்பமாக வந்து நம்ம அவற்றின் மூலமாக நம்ம உள்வாங்கக்கூடிய விஷயங்களை தீயது எது நல்லது எதுங்கிறதை வந்து நம்ம பிரித்து பார்க்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். அப்ப தீய விஷயங்களை கண்டனமாக நம்ம ஒதுக்குவதற்கும் அதை எதிர்த்து நம்ம
புலன்களுக்கு நம்ம ஒரு கட்டளை இடுவதற்கு மனம் உறுதியாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படி ஒருவர் அந்த நிலையை அடைந்து விட்டார் என்றால் நிறை சந்தோஷமாகவே கூவு குயிலேன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டி இருக்குது. சந்தோஷமாக அப்படின்னு சொல்லலாம். அப்ப தோஷம் என்பது இவை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த காமம் முதலாக இவையெல்லாம் தோஷமாக பார்க்கப்படுகிறது. அவற்றை எல்லாம் களைந்து விட்டால் நமக்குள்ள எப்பொழுதும் அந்த சந்தோஷத்தை கடந்து ஆனந்தம், பேரானந்தம் நமக்குள் நிறைந்திருக்கும். அதுலேயும் பாருங்க, அவர் அழகா ஒரு நிறை சந்தோஷம்னு சொல்றாரு. அப்ப நிறை சந்தோஷம் என்பது என்னன்னா, அதுதான் ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம் என்று சொல்லக்கூடிய எப்பொழுதும் நிறைவாக இருக்கக்கூடிய நிலை. அதாவது பூரணம் என்பதை நம்ம நிறை நிலை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப நிறை சந்தோஷம் என்பது அந்த பேரானந்த நிலை அடைந்து விட்டோம் என்று கூவு குயிலே அப்படின்னு சொல்றேன். இப்ப இதோட அந்த குயிலுக்கு நம்ம சொன்னதை ஒப்பிட்டு பாருங்க. எப்படி சூரியன் வந்தா அந்த மலர்ச்சி வருதோ, இப்ப இவையெல்லாம் கலைந்து விட்டால் நம் மனம் எப்படி இருக்கும்? நம்ம மனதில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டதாக தான் இருக்கும். அதோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஆனந்தமாகவே கூவு குயிலே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்கய்யா. இது இந்த தொகுப்புக்கு ஒரு துவக்கமா இருந்ததுனால ஒரு நீண்ட விளக்கமாயிருச்சுங்க. மன்னிக்கணுங்கய்யா. அடுத்த பாடல்கள் கொஞ்சம் விரைவா பார்த்தரலாம்னு நினைக்கிறேங்க. நன்றிங்க ஐயா. அருண் ஐயா, ரொம்ப அருமையான விளக்கங்க ஐயா. இது நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால தான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க ஐயா. மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது நீங்க சொன்ன மாதிரி 2 லட்டு சாப்பிட ஆசையான்ற மாதிரி தாங்க ஐயா இருந்தது. ரொம்ப அருமையான விளக்கம், ரொம்ப தெளிவா இருந்ததுங்க ஐயா. ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மட்டுங்க ஐயா, ஒரு சின்ன பார்வையா கூட பார்க்கலாங்க ஐயா. இந்த மனம், சித்தி, புத்தி, அகங்காரம் இதுக்குண்டான ஒரு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஐயா? ஒருத்தருக்கும் இருக்கிற வித்தியாசம் விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஐயா, இன்னொரு விஷயம் கூட, ஒரு சின்ன ஒரு பார்வை கூட அது ஏத்துக்க முடியுதுன்னு பார்க்கலாம் ஐயா. அந்த 6 ஆதாரத்துல ஒண்ணு போச்சு அப்படின்னு சொன்னது அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த ஒரு பற்றும் சரி, அந்த உணவுக்கும் அந்த மற்ற இச்சைகளுக்கும் உண்டான விஷயங்களை சொல்லுவாங்க ஐயா. அந்த சக்கரம் நீங்க சொன்ன மாதிரி அது அறுபட்டு போச்சுன்னு கூட பார்க்கலாங்க ஐயா. ஏன்னா அதுல தான் எல்லாமே அதை விட்டு கடந்து வர்றது தான் முக்காவாசி பேரால அதை விட்டே கடந்து வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உணவு மேலேயும் சரி, இந்த இச்சைகள் மேலேயும் இருக்கிற பற்றா கூட பார்க்கலாங்க ஐயா. இன்னொரு விஷயம் அந்த முறையற்ற இது சொல்லியிருந்தீங்க ஐயா. அது ரொம்ப சரியான விஷயமா பார்க்க முடியுதுங்க ஐயா. ஒரு சில பேருக்கிட்ட எல்லாம் பேசும்போதும் சரி, நிறைய ஞானிகள் கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா. எப்படின்னா, அடுத்த தலைமுறையினரை உருவாக்குறதுக்காக பண்றதை தவிர மற்றது எல்லாமே அப்படி அந்த இதுல தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா. அது இவரு ஐயா கூட, வேதாத்ரி மகரிஷி ஐயா கூட அதை பத்தி நிறைய பேசியிருக்காருங்க ஐயா. முறையற்ற விஷயத்த அந்த மற்றவங்களை பார்க்கறது மட்டும் இல்லாம நம்ம இது பண்றது கூட அதிக ஆசையோ ஒரு பற்றோ இல்லை ஒரு காமமோ இருக்கக்கூடாது. அது இத்தனை நாளுக்கு ஒரு தடவைன்னு கூட அவர் புத்தகத்துல கூட எழுதியிருக்காருங்க ஐயா. மற்றவங்களுக்கு கூட அறிவு திருக்கோயில் போயிருக்கிறவங்களுக்கு கூட நிறைய அதை பத்தி தெரிஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையினரை உருவாக்குறதுக்கும் வாரிசுகளை அதுவும் அதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு தவம் மாதிரி இருந்து அது நம்ம எதுக்கோசரம் இந்த மாதிரி கொண்டு வரணும், அவங்க கொண்டு வந்தா நம்ம எப்படி வளர்க்க போறோம், அதெல்லாம் முன்னாடியே ஒரு தியானம் பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு அதை பத்தி நிறைய பார்க்க முடியுதுங்கய்யா. அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டணும்னா, நெரூர்ல சதாசிவ பிரம்மேந்திரல் ஐயா அவங்களுடைய பெற்றோர் எவ்வளவோ நாட்களுக்கோ மாதங்களுக்கோ தவம் இருந்து இது பண்ணதான் ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா. இப்படிப்பட்ட ஒரு வாரிசு வேணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்க 2 பேரும் பிரார்த்தனையை இவ்வளவு நாட்களுக்கு மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி அவரு பிறந்ததா சொல்லுவாங்க ஐயா, சதாசிவ பிரம்மேந்திரல் ஐயாவுக்கு. நீங்க சொன்னது ரொம்ப முற்றிலும் உண்மைங்க. இது மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேங்க ஐயா. அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதுக்கான விளக்கங்களும் அதுக்கு உண்டான வேறுபாடுகளும் சொன்னா அந்த பார்வையை பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிறேங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. சிறப்பா பகிர்ந்து கொண்டீங்க ஐயா. என்னுடைய புரிதல்ல பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. இதுக்கு இன்னும் சிறப்பாக விளக்கங்கள் சொல்லாங்க.
பிரபாகர் ஐயா கூட ஒரு முறை பகிர்ந்திருக்காருங்க இந்த 4 விஷயங்கள் குறித்தும். அது ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு பார்வையிலையும் பார்க்கலாங்க ஐயா. ரொம்ப எளிமையா இதை வந்து விளக்கி சொல்லணும்னா வந்து எனக்கு வந்து புரிதல் ஏற்படுத்தியது வந்து வேதாத்திரி ஐயா மகரிஷி ஐயாவினுடைய விளக்கம் வந்து சிறப்பாக இருந்துச்சுங்க. அதாவது இந்த மனதோடு தொடர்புடைய அறிவு, சித்தம் இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப எளிமையாக அவர் சொன்னது என்னன்னா, இயங்குவது அறிவு அப்படின்னு வந்து சொன்னாருங்கய்யா. அறிவு தான் நம்மை வந்து இயங்குவது அப்படின்னு வந்து, அப்ப இயக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா உயிர்னு எடுத்துக்கலாங்க. இதை வந்து இந்த 4 விஷயம் சொன்னோம் இல்லைங்களா? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதை உணர்வது தான் மனம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அப்ப எந்த ஒரு செயல் வந்து பார்த்தீங்கன்னா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதை ஒரு துறையில நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு அறிவு உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? அறிந்து பார்த்து தெளிவடையக்கூடியதை நம்ம அறிவை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சித்தம்னு வந்து சொல்றது நம்ம வந்து உயிராகவும் எடுத்துக்கொள்ளலாம், அறிவாகவும் பார்க்கப்படுதுங்கய்யா. அப்ப புத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இந்த அறிவின் துணை கொண்டு இது சரியா தவறா என்று பகுத்து பார்ப்பதை வந்து நம்ம புத்தியை எடுத்துக்கொள்ளலாம். இவையெல்லாம் உணர்ந்து பார்ப்பது தான் வந்து மனம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளாங்கய்யா. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் போதெல்லாம் வந்து அந்த இயக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா அந்த உயிர் தான் இல்லைங்களா? அந்த உயிர் நம்ம உடம்புல ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலே இயங்கி கொண்டு இருக்குது. இவை எல்லாமே இந்த உடல்ங்கிறதுக்குள்ள தான் எல்லை கட்டி உள்ளுக்குள்ள இருக்கு, இயங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த மனதுக்கு வந்து ஒரு அழிவில்லை, எல்லா மனமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ உணர்ந்து பார்ப்பது தாங்க இந்த மனம். அதுக்கு வந்து நமக்கு பகுத்து பார்ப்பதற்கும் இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கறதுக்கும் நம்ம இந்த புத்தியை சொல்லாங்க. இதைத்தான் மனம், சித்தம், அறிவுன்னு சொல்லக்கூடிய சித்தமா பார்க்கலாம். புத்தி, அப்புறம் அகங்காரம். இவையெல்லாம் வந்து இப்போ ஒரு துறையில அகங்காரம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, தான் என்கின்ற தன்முனைப்பு வரும்போது அகங்காரம் வரும் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நீங்க ஒரு செயலை செய்யறீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்கிறீங்க. இப்போ ஒரு மருந்தாக எடுத்துக்கலாம், வேறு எந்த செயலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை செய்யும்போது நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து செய்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அதில் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். அப்போ அந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவாக வந்து உங்களுக்கு செயல்படும் இல்லைங்களா? இதை செய்தால் இப்படி சிறப்பாக செய்யலான்னு. ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகும்னா, இதை வந்து நான் மட்டும்தான் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு தன்முனைப்பு கொண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே தான் அகங்காரம் ஆகும். அதே வந்து அந்த அறிவை வந்து நீங்கள் பகுத்தும் பார்க்க முடியும். இந்த இந்த முறையில் செஞ்சால் இதை சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே வந்து ஒரு சில முறைகளில் செஞ்சால் தவறாக செய்யலாம். அப்போ அதை அறிந்து பார்ப்பதற்கு இந்த அறிவு தான் துணையாக இருக்குது. இதையெல்லாம் உணர்ந்து பார்ப்பதற்கு தான் அந்த மனம் வந்து மொத்த தொகுப்பாக வந்து இருக்குங்கய்யா. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு உருவமாக நம்ம பார்க்க முடியாது. இவை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உருவத்தையும் நம்ம கொடுத்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அதனால இதை அவர்கள் பிரித்து வைத்தப்போ நம்ம எல்லாம் ஒன்று தானே, மனம்னு எடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற அளவில் தான் எல்லாருக்கும் புரிதல் இருக்குது. ஆனால் இப்படி பிரித்து பிரித்து பார்த்தா இந்த 4 அந்தக்கரணமாக சொல்லலாங்கய்யா. ஆனால் அடிப்படையில் உணர்ந்து பார்க்கக்கூடிய அந்த மனம் ஒடுங்கும் போது தான் இது எல்லாமே நம்ம உணர்ந்து பார்க்க முடியுங்கய்யா. இது ஒரு புரிதல் தாங்கய்யா. இன்னும் சிறப்பான விளக்கங்கள் கொடுக்க முடியுங்க மற்றவர்களும். நன்றிங்கய்யா. இது ஓரளவுக்கு இருந்தாங்க. இருந்ததுங்கய்யா. ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. அந்த அகங்காரம் வர்றத வந்து நிறைய பேருக்கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கேங்கய்யா. நிறைய பெரியவங்க கிட்ட வந்து பேசும்போது இந்த அகங்காரம் வந்து தான் நிறைய ஒரு மாற்றங்களோ இல்லைன்னா ஒரு பிரச்சனைகளோ வந்து உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவாங்க, இராணுவத்துல அழிஞ்சவங்களை விட வந்து ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க. அதுல ஆனா எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க ஐயா. அதுல இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. மனம் வந்து ஒரு உணர்தல் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த அகங்காரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்ப நம்ம ஒரு செயல் செஞ்சு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதை சிறப்பா செய்யும் போது அதுக்கு உண்டான ஒரு பாராட்டும், உங்க மேல ஏற்படுற ஒரு நம்பிக்கையும், நீங்க தவறா சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி உங்க தவறு இன்னொருத்தர் சுட்டி காட்டும் போதும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய அந்த ஈகோன்னு கூட சொல்லுவாங்க ஐயா, அந்த இது வந்து தூண்டப்படும் போது இல்ல நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நிறைய பேர் அதை வந்து நேரடியாவே பார்த்தது உண்டுங்க ஐயா. அது வந்து புத்தியில இருந்து நம்ம செஞ்ச செயல், அதுக்கு உண்டான பாராட்டுகள், அதை வந்து மற்றவங்க வந்து நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து கெடுத்துக்க கூடாதுன்ற ஒரு ஒரு தவிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து அந்த அகங்காரம் வந்து உருவாகிற மாதிரி வந்து பார்க்க முடியுதுங்க ஐயா. அதை பத்தி நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பெரிய சான்றோர்களும் நீங்க சொன்னதே வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இன்னும் அதை பத்தி நிறைய
கலந்துரையாடல் பண்ணும்போது இன்னும் சிறப்பான நிறைய விஷயங்கள் வெளியில வருங்க ஐயா. நீங்க சொன்ன மாரி இந்த 4மே கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒண்ணா இருக்கிற மாரி இருக்கும்போது, அதுக்குண்டான வேறுபாடுகளும், அதுக்குண்டான ரொம்ப நுட்பமான அ வித்தியாசங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் சிறப்பா இருக்குன்ற மாரி, அதுக்கு தாங்க ஐயா அத பத்தி ஏதாவது இன்னும் கலந்து பேச முடியுமா? அப்படின்ற மாரி கேட்டேங்க ஐயா. அந்த அகங்காரம் மட்டும் அத வந்து அறுத்தாலே வந்து நிறைய ஒரு 50% நீங்க சொன்ன மாரி அந்த காமம், குரோதம்ன்றது வந்து உடனே பரவக்கூடியது. அது வந்து இப்ப நம்ம கோவப்பட்டோம்னா, அ அது வந்து இன்னொருத்தங்க அது அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கோ, இல்லைன்னா அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கோ உடனே கடத்துவாங்க கோபத்த. காமமும் கிட்டத்தட்ட அது வந்து நீங்க சொன்ன மாரி அந்த கண்ணு வந்து பார்த்துட்டாலோ, ஒரு இச்சை ஏற்பட்டாலோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய செயல்கள்லாம் வந்து பாதிக்கப்படும். இல்லைன்னா வந்து அந்த ஆசையும், அந்த பற்றும், அந்த வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே போகும். அதனால எந்த ஒரு தப்பும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2ம் இந்த 2க்கு அடுத்தபடியா அகங்காரம் வந்து ரொம்ப அழிவ வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்கய்யா. அது வந்து நமக்கு இப்ப இந்த ஆன்மீகத்துல இருக்கும்போது கூட ஒரு ஒரு படிநிலைகள கடக்கும்போதும், அது வந்து ஒரு மற்றவங்க எல்லாத்தையுமே விட்டுருப்பாங்க. காமத்த கூட விட்டுருப்பாங்க, குரோதத்த கூட விட்டுருப்பாங்க. அந்த அகங்காரம் வந்து ஒரு படிநிலைய தாண்டி, அதுக்கு உண்டான ஒரு சிறப்பான விஷயங்களோ, இல்லைன்னா வந்து ஒரு சக்திகளோ, இதெல்லாம் ஒரு சித்தியெல்லாம் பெறும்போது, அது அ உடனே வந்து நான் இவ்வளோ பெரிய ஆளு என்ன வந்து சீண்டுறியா? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கய்யா. அத பத்தி நீங்க சொன்ன மாரி இன்னும் கூட நெறைய கலந்துரையாடல் பண்ணா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு பார்க்க முடியுதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்த பாடலுக்கு போலாங்கய்யா. நேரம் ரொம்ப எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கணுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா கேட்டுச்சுங்களா ஐயா? குணா ஐயா, சிறப்பா பகிர்ந்தீங்க ஐயா. ஆ. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ஐயா அடுத்த பாடல் பார்த்துருவோங்களா ஐயா? பார்க்கலாங்கய்யா. ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா? நன்றிங்க நன்றிங்க. சரிங்க. இந்த சரி. கேள்வி எழுப்புனதுக்கும், அதே போல இந்த விளக்கத்துக்கும் நன்றிங்கய்யா. அகங்காரம் அதாவது என்னன்னாங்கய்யா, இந்த மனம் வந்து நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த ஒரு பாராட்டை எதிர்பார்த்துட்டே தாங்கய்யா இருக்கும். அந்த அகங்காரம் தலை ஆமாங்க. தூக்குறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாராட்டு நமக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்னே தான். அது சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா, அது இயல்புங்க. அதனால தான் அந்த அகங்காரத்தை வெல்றதுங்கிறது ஆமாங்கய்யா. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமானதா இருக்கும். அது எப்பன்னா, இந்த செயல் நம்ம ஆமாங்க. மூலமாக நிகழ்த்தப்பட இருக்கு அப்படிங்கிறத புரிந்துகிட்டோம்னா, அந்த தன்முனைப்பு வந்து குறையுங்கய்யா. அது வந்து நம்ம கண்டிப்பாங்கய்யா. அதுக்குன்னு நம்ம ரொம்ப ஒரு சொல்லுங்க. அதாங்கய்யா. ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. ஏன்னா சின்ன குழந்தைகள வந்து தட்டி குடுத்து வேலை வாங்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அவங்கள வந்து பாராட்டும்போது, அத வந்து அவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு, வெரி குட் அப்படின்னு சொல்றதுக்கோசரம், அத வந்து அவங்க செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு திரும்ப திரும்ப சொல்றதும் சரி, இல்லைன்னா ஒரு நிறுவனங்கள்ல இது எல்லாமே வந்து அவங்களுக்கு உண்டான அந்த பாராட்டுக்கு எதிர்பார்க்கிற மாரி இருக்கும்போது, அது அவங்க மேல போக போக அந்த மாரி அகங்காரம் வந்துருங்கய்யா. நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. அந்த குழந்தைகள் கிட்ட இருந்தே வந்து அத வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஒரு ஹோம் ஒர்க் செய்யும்போது ஸ்டார் போட்டு குடுக்குறதும் சரி, இல்லைன்னா வந்து பாராட்டுறதும் சரி, நீ ரொம்ப சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொன்னா கூட, அந்த குழந்தைகள் வந்து இன்னும் குஷி ஆகுறதும் சரி, இன்னும் அவங்க வந்து தூண்டப்பட்டு இன்னும் நிறைய வேலைகள் வந்து செய்வாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது, அது வந்து அகங்காரத்துக்கு ஒரு முதல் படியா கூட இருக்கலாம். அது வந்து அவங்க செய்ய 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 அதே மாரி நம்ம பாராட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம செய்யாம இருக்க முடியாது. ஒரு சின்ன பாராட்டு கூட இல்லைன்னா, ஒரு சலிப்பு ஏற்பட்டுவிடும். அது எந்த இடத்துல அந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறது, அது எந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்றது, அது ரொம்ப மிகுதியா போயிட்டாலும் வந்து நீங்க சொன்ன மாரி அகங்காரம் ஆயிடுங்கய்யா. ரொம்ப குறைவா இருந்தாலும் ஒரு சலிப்போ, இல்லைன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனோ இல்லாம போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து நெறைய பேர்கிட்ட பேசும்போது கேட்டுருக்கேங்கய்யா. அதே மாரி நீங்க இப்ப சொன்ன மாரி இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் வந்து அந்த அகங்காரம் வந்து எந்த இடத்துல ரொம்ப அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு? புத்தியில நமக்கு ஏற்கனவே இருக்கிற அ நெறைய சம்பவங்கள், இந்த அனுபவங்கள்லாம் அந்த அனுபவ குவியல்லாம் இருக்கும்போது தான் வந்து வாய்ப்பா இருக்குன்னு நெறைய பேர் அந்த ஒரு பார்வையும் எடுத்து வச்சிருக்காங்கய்யா. இத பத்தி கண்டிப்பா மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது பேசலாங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க சொன்னது ரொம்ப சரியா சொன்னீங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க குணா ஐயா. நன்றிங்க. கிருஷ்ணானந்த் ஐயா, அடுத்த பாடல் நீங்க வாசிக்கிறீங்க. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி குணா ஐயா. நம்ம நம்ம அந்த இந்த குழுவை நடத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் குணா ஐயா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்குன்னா ஆர்வமும் நிறைய
கொண்டு போய் சேர்க்கணும் ஐயா யாருமே. ஐயா ஐயா மறுப்புக்கு மன்னிக்கணுங்க ஐயா. இது அஹ், கண்டிப்பா நான் வந்து வாய்ப்பே இல்லைங்க ஐயா. அருண் ஐயா, பிரபாகர் ஐயா, இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் வந்ததுங்க. நான் சும்மா ஒரு சின்ன ஒரு கருவியா வேணா பார்க்கலாங்க ஐயா. ஆனா எனக்கு இதுக்கும் இதுல எந்த ஒரு பாராட்டும் என்ன சேராதுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி நம்ம குழு ஆரம்பத்திலேயே சொல்லிடுவோம் இல்லைங்க ஐயா, சித்தர்களுடைய ஆசி இல்லாம இது சாத்தியம் இல்லைன்னு. உண்மைதான், அந்த ஒரு மீடியம் உண்மைதாங்க. தான், அந்த ஒரு டிவைன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கு உண்டான மீடியம் வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் தேர்வு பண்ணுவாங்க. அது வந்து அருண் ஐயா, பிரபாகர் ஐயா, ராஜேந்திரன் ஐயா, அப்புறம் இன்னும் செல்வராஜ் ஐயா, ராதாமணி அம்மா, வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா, கண்ணன் ஐயா, எல்லாருமே வந்து அவங்க இதுக்கு உண்டான மீடியமா அந்தந்த காலகட்டத்துல ஒருத்தங்களும் கண்டிப்பா வந்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப நிரந்தரமா வந்து அந்த ஒரு மீடியமா இருக்கிறது, அந்த இறை சக்திக்கு வந்து அவங்க வந்து யாரை பயன்படுத்திக்கிறாங்கன்றது ஒரு சிறப்புங்க ஐயா. அருண் ஐயாக்கும் பிரபாகர் ஐயாக்கும் உங்களுக்கு தாங்க ஐயா நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. நான் வந்து இதுல வந்து நிறைய ஆம், கிடைக்கப்பட்டது தான் ரொம்ப அதிகம் ஐயா. அதனால என்ன பாராட்டுறது அவ்வளோ நான் தகுதியானவன்னு எனக்கு தோணலைங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பாடல் நன்றிங்க. பார்க்கலாம். குணாயா, உங்களோட அந்த அர்ப்பணிப்பு தவறாம குழுவுக்கு வந்துடுறது இதெல்லாம் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி அருண் அருணும் சரி, பிரபாகர் சரி, அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்களோட பாடல்கள், விளக்கங்கள், பிரபாகர் தேடி அந்த வார்த்தைகளை தேடி அதன் வேரை தேடி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சந்தேகங்கள், வார்த்தைகள் சார்ந்த சந்தேகங்கள்னா பிரபாகர்கிட்ட தான் கேட்பேன். இது ஆனால் அது எப்படி இருக்குண்ணா அப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சிதறுகள் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளை எதை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். உண்மைதாங்கய்யா. நன்றிங்க. வாழ்களுடன் அடுத்த பாடல் பார்ப்போங்க ஐயா. 86வது பாடல். உலகமோ காலமென்றோது கோயிலே எங்கள் உத்தமனை காண்பது அரிதென்று ஓது கோயிலே பல மதம் பொய்மை என்றே ஓது கோயிலே ஏ- ஏழு பாவ ஏழு பாவமகன்றிட்டமென்று ஓது கோயிலே பாவமகன்றிட்டமென்று ஓது கோயிலே. புரியுதுங்களா ஐயா? கிருஷ்ணானந்த ஐயா புரியுதுங்க ஐயா. நன்றி. நல்லதுங்கய்யா. பார்ப்போங்கய்யா. இன்னைக்கு வேற யாராவது வரல அப்படின்னா இந்த 88வது பாடலோட நிறைவு செய்துக்குவோம். அடுத்த வாரத்தோட சரி தொடருவாங்க ஐயா. சரிங்க, நல்லதுங்க. நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க நன்றிங்கய்யா. குணாயா வந்து சிறப்பாக சொன்னாங்கய்யா. நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்கய்யா, நம்ம எல்லாரையும் இணைந்து பயணிக்க வைக்கிறாங்க குணாயா. பங்களிப்புக்கு நீங்கள் எப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொல்கிறீங்களோ, அது போல் நம்ம ஒத்த சிந்தனை இருக்கவங்கள சேர்த்து வைக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து பயணிக்க முடியுதுங்க. அவங்களோட ஆசையினால தான் நம்ம தொடர்ந்து பாடலும் பார்க்க முடியுதுங்கய்யா. நன்றிங்க குணாயா. இப்போ இந்த பாடலுக்கான பொருள் பார்த்துடலாங்க. 86வது பாடலுங்க. இப்போ நம்ம வந்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கான அந்த எந்தெந்த விஷயம் களையணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாருங்க. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா உலகத்தை வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற அளவில் துவங்குறாருங்க. அது என்னன்னு வந்து நம்ம பார்க்கலாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, உலகம் ஒக்காலம் என்று ஓது குயிலே. அதாவது அதாவது ஓங்காரம் இருக்கு இல்லைங்களா, அந்த அதோட நம்ம பிரித்து பார்க்கலாங்க. பிரித்து பார்த்தா உலகம் ப்ளஸ் ஓக்காலம் அப்படிங்கிற அளவில் பிரித்து பார்க்கலாங்க. இந்த ஒக்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 மாதிரி சொல்கிறாங்க ஐயா. அதாவது இந்த ஓங்கரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம உடல் வந்து நமக்கு ஒவ்வாத பொருளை பார்த்தீங்கன்னா வந்து வெளித்தள்ளிரும்னு சொல்லுவாங்க. ஓங்கரித்தல் அப்படிங்கிற ஒக்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உலகம் ஒக்காலம் என்று ஓது குயிலேனா, இந்த உலகத்தை வந்து ஏன்னா நம்ம இருக்கிறது இந்த உலகத்துல தான் இருக்கோம், அல்லது பூமியில இருக்கோம்னு கூட வச்சுக்கலாம். இதை முழுவதுமாக நம்ம ஒதுக்கிட்டு வேற எங்கோ நம்ம போயிட முடியாது. ஆனா என்னன்னா, இங்கே இந்த உலகத்துல எதெல்லாம் நம்மளை பிணைத்து வைக்குதோ அந்த பிணைப்பை வந்து நம்ம அறுக்கணும் அப்படிங்கிறதான் புரிந்து கொள்ளணுங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் நம்ம நிறைய பார்த்துட்டோம். பாம்பாடி சித்தரையா பாடலில் அதுலெல்லாம் பார்த்துருக்கோம். சித்தர்களுடைய பாடல் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பொருள் பற்று, அப்புறம் வந்து பெண்ணாசை விளக்கல், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி வந்து அவையெல்லாம் நம்ம என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய நோக்கத்தை, அதாவது வந்து அந்த இறை உணர்வை பெறுவதற்கு நம்ம இவையெல்லாம் தடையாக இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இவையெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து தேவையற்றதை ஓங்கரிக்கின்றோமோ, அதுக்காக நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உணவு எடுத்துக்கிறோம்னா எல்லாத்தையும் ஓங்கரித்து வெளியே தள்ளிடுறோமான இல்லை.
எதெல்லாம் நாம தள்ளுறதுங்கிறது இல்லைங்க, நம்ம உடலே தள்ளிரும். அது மாதிரி தான் அதனுடைய அமைப்பே இருக்கு. அப்ப எது நம்ம உடலுக்கு ஒரு நன்மை பயக்குதோ அதை மட்டும்தான் உடல் செரிமானம் செய்து அதை நம்ம தாதுக்களாவெல்லாம் சொல்றோம். அவையா மாத்தி இந்த உடலுக்கு இயங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து கொண்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த உலக ஆசைகள் அல்லது பற்றுக்கள்னு சொல்லக்கூடிய தேவையற்ற விஷயங்கள்ல நம்ம கட்டுண்டு இருக்கக்கூடாது. அவை ஒதுக்குவதற்கு பழகிக்கொள்ளணுங்கிற அளவுல புரிந்து கொள்றேங்கய்யா. எங்கள் உத்தமனை காண்பது அரிதென்று ஓதுக்குயிலே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவையெல்லாம் நம்ம ஒதுக்கினால் மட்டும்தான், அப்படியே ஒதுக்கினால் என்ன சொல்றாரு, உத்தமனை காண்பது அரிது அப்படின்னு சொல்றாரு. உத்தமன்கிறது இறைவனை குறிப்பின்றாருங்க. பல மதம் பொய்மையே என்று ஓதுக்குயிலே அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஓதுதல் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றல் அல்லது படிக்கிறது அல்லது கற்றதை உணர்ந்து கூறுவதுன்னு எடுத்துக்கலாம். இங்க இடைக்காட ஐயா அவர் கற்று தெளிந்ததை நமக்கு தெளிவுபட கூறுகின்றார். அப்ப உத்தமனை காண்பது அரிது என்று ஓதுக்குயிலேனா பல மதங்கள் உத்தமனை கண்டுவிடலாம் என்று போதிக்கின்றன இல்லைங்களா, அந்த தத்துவங்கள் அவையெல்லாம் பொய்மை என்றே ஓதுக்குயிலே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தத்துவத்தையே பிடிச்சிட்டு இருப்போம். அந்த உண்மையான விஷயம் என்ன நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்க மாட்டேங்கிறோம். அதனால அந்த பொய்மையான மதங்கள் போதிக்கக்கூடியதெல்லாம் அந்த போதனைகளை மட்டும் கேட்டுட்டு நம்ம இறைவனை உணர்ந்து விட முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. 7 பவன் ஐயா மன்னிக்கங்க ஒரு நிமிஷம். மன்னிக்கணுங்க ஐயா குறுக்கீட்டுக்கு. ஐயா அந்த நிறைவான வரிக்கு மட்டும் பார்த்துடலாங்க ஐயா. 7 பவம் அகன்றேறிட்டோம் நாம் என்று ஓதுக்குயிலேன்னு சொல்றாருங்க. இதுல பவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாவம் நமக்கு தெரியும். பவம் அப்படிங்கிறது பிறப்பை சொல்றாங்க ஐயா. 7 பிறப்பும் ஏறிட்டோம்னா அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப அந்த பொய்மையான விஷயங்களை நம்ம உணர்ந்து கொள்ளணும். தத்துவத்தோடு நம்ம நின்று விடக்கூடாது. இந்த 7 பிறப்பும் ஏறிவிட்டோம் என்று நம்ம அந்த இறைவனை நமக்குள்ள காண்பதற்கு கண்டு விடுவோம் என்று ஓது குயிலேன்னு சொல்றாரு. 7 பவம் கண் ஏறிட்டோம் நாம் என்று ஓது குயிலே அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம அந்த தன்முனைப்பெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல இந்த பவன் ஏறிட்டோம் நான் கூட அந்த இடத்துக்கு அவர் சொல்ல தன்முனைப்பை நீக்கி நாம் என்று ஓது குயிலேன்னு சொல்றாரு. அப்ப நாம எல்லாருமே அந்த நிலையை அடைய முடியும். அப்ப தேவையற்ற இந்த பொருள் பற்றுகள் மேலையும் சென்ற பாடல் நாம் பார்த்தோம் இல்லைங்களா, காம முதல் அந்த தேவையற்ற குணங்கள் அவைகளை நம்ம நீக்கி விட்டோம்னாலே அந்த ஒரு நன்முனைப்போடு நம்ம செயல்பட முடியும். அந்த தன்முனைப்பு நீங்கி அகங்காரம் நீங்கி நன்முனைப்போடு நம்ம உத்தமனை நமக்குள்ள காண முடியும். ஆனா அவ்வாறு காண முடியும்னு தத்துவங்கள் போதிக்கிறதுல அதை பிடித்து கொண்டு இருக்காதீங்க. அந்த உண்மை பொருளை உங்களுக்குள்ளேயே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் இந்த 7 பவம் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை குணாய சொன்ன மாதிரிங்க அந்த மூலாதாரத்தை கடந்துதான். ஏன்னா இந்த 7 பிறப்புங்கிறது நமக்கு அடுத்த பிறப்பு இருக்கா, முதல் பிறப்பு இருக்கா, இல்ல எத்தனை பிறப்பு தாண்டி அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப நமக்குள்ள இருக்குது என்னன்னா அந்த உத்தமனை காண்பதற்கு தான் நமக்கு இந்த இப்ப வாசி நம்ம சொல்றோம். இந்த யோகங்கள் நமக்கு இருக்கு. அந்த யோகங்கள் எல்லாம் சொல்வது என்னன்னா அந்த மேல்கதியான அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த புருவ மத்திக்கு போய் சென்று சேர்றதாங்க. அதுக்கு சென்று சேர்வதற்கு இந்த 6 ஆதாரங்களில் இருந்து விடுபட்டு நம்ம உணர்வை அங்க கொண்டு போய் சேர்த்தணும். அப்படி சேர்த்தும் பொழுது அந்த 7 பவங்களையும் நம்ம ஏறிட்டோம்னு சொல்றாரு. இந்த இடத்துக்கு கடந்து விட்டோம்னு சொல்லிங்க. அப்படி ஏறிட்டு வருவது என்பது பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க ஐயா. இந்த 6 ஆதார சக்கரங்களையும் கடந்து அந்த புருவ மத்தியாகி ஆகினையும் நிற்பது, அதுக்கப்புறம் துரியம் நமக்கு தெரியும். அந்த நிலையில நிற்கும் போது அந்த உத்தமனை நமக்குள்ள கண்டு தெரிந்து கொள்ளணும். நன்றிங்க. நன்றிங்க, மிக்க நன்றி. ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க.
அந்த இடத்துல எனக்கும் ஒரு குழப்பம் வந்துச்சுங்க. பாவமா பாவமா அப்படின்னு. அது கரெக்டாக பாவம்னே சொல்லி முடிச்சிட்டியா. மிக்க நன்றிங்க. அடுத்த பாடல் பார்ப்போம் ஐயா. சாதனங்கள் செய்தவர்கள் சாவார் கோயிலே, எல்லா தத்துவங்கள் தெரிந்தவர்கள் வேகார் கோயிலே, மாதவங்கள் போலும் பலன் வாயா கோயிலே, மூல மந்திரங்கள் தன் மகிமை வைக்கும் கோயிலே. நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. இந்த பாடலும் வந்து ஒரு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். இந்த சாகா கல்வியை போதிப்பது அப்படின்னு வல்லற் பெருமானும் சொல்லுவார். இந்த உடல் இந்த பிறவி எடுத்துட்டோம்னாலே இப்படி சாகிறதுக்கு தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிறந்து ஜனித்து இறப்பதற்கு தாங்கிற அளவில் தான் புரிந்துட்டு இருக்கோம். அந்த நாளை நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து வந்து நம்ம இறந்து போகிற அளவில் தான் இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம புரிந்து கொள்வதெல்லாம் வந்து இந்த உடல்லாம் அழிஞ்சு போயிடுது. இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் மாதிரி, எப்படி ஒரு பொருள் வாங்கினோம்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த நாள் எக்ஸ்பயர் ஆகுன்னு சொல்லிடுறாங்களோ, அந்த நாள் வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு பார்ப்போம். அதுக்குள்ளே பயன்படுத்தலைன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். அந்த அளவில் தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா நம்ம உடன் இருப்பவர்கள்லாம் அப்படி வந்து பிறப்பெடுப்பதையும் அந்த நாள் வந்தோடனே இறந்து போகிறதையும், என்ன நம்மளோட உடம்புல அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது வெளியே ஒட்டாமல் வந்திருக்குங்க. அதனால நமக்கு அந்த இது தெரியறது இல்லைங்க. அது மட்டும்தாங்க ஐயா. இதுல பாத்தீங்கன்னா சாதனங்கள் செய்வார்கள் சாவார் குயிலே அப்படின்னு வந்து சொல்றாருங்க ஐயா. சாதனங்கள் மன்னிக்குங்க, சாதனங்கள் செய்தவர்கள் சாவார் குயில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாதனங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த சாதனம் அல்லது சாதனை அப்படிங்கிற, சாதனம்னா என்னன்னா ரெண்டு மாதிரி பார்க்கலாங்க ஐயா. ஒரு குளிர் சாதன பெட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து அந்த ஒரு செயற்கையாக ஒரு ஊட்டுவதற்கு அல்லது குளிர்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட்டிங்கிற அளவில் பார்க்கலாம். அல்லது கருவி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அதை வந்து உணர்ந்து பார்ப்பதற்கு ஒரு கருவி தேவைப்படுகின்றது. இங்கே வந்து நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்பே ஒரு கருவியை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இதன் மூலமாக தான் நம்ம அந்த உத்தமனை வந்து உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கு வந்து அந்த கருவியாக நமக்கு பயன்படுறது என்னன்னா, இறைவனை உணர்ந்து கொள்வதற்கும் நமக்குள்ள உணரக்கூடிய அந்த உணர்வு நிலையை பெறுவதற்கும் உதவியாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி முறைகள். யோகம்னு சொல்றதாகட்டும், தவம் தியானம்னு சொல்லக்கூடிய முறைகளாகட்டும், நம்ம வாசி சார்ந்து வாசி யோகம்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மை அதற்காக வந்து எல்லா சாதனங்களும் செய்பவர்கள் இறந்து விடுவார்கள்லாம் இல்லைங்க. இப்ப நம்ம எப்படி அந்த மதங்கள் போதிக்கக்கூடிய தத்துவத்தை மட்டும் பிடித்து கொண்டு இருக்கிறோம்னு பார்த்தோம். அது போல வந்து எந்த சாதனம் செய்தால் அது நம்ம வந்து அந்த சாவா நிலையை பெற முடியும் என்பதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். அதை ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு முறையை வந்து அவர்கள் உணர்ந்து அந்த சாகா நிலையை பெற்றவர்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப வல்லற் பெருமாள்னா அவர் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருங்கிற முறையில அந்த ஜோதியா பார்த்தாருங்க. அது போல ஒவ்வொருத்தரும், ஒருவர் வந்து அருவமா பார்த்திருப்பாரு, பெரும்பாலான ஞானிகள் அருவமா பார்க்காங்க. அப்ப என்னன்னா அந்த பொய்மையான சாதனங்கள், இங்கதான் அந்த பொய்குரு வராருங்க. அப்ப அந்த பொய்குரு போதிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை வந்து நம்ம உண்மைன்னு காலம் ஃபுல்லா நினைச்சு நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து அந்த சாகா நிலையை அடைய முடியாது அப்படின்னு வந்து தெரிந்து கொள்ளாங்க. சாதனங்கள் செய்தவர்கள் அவர்களும் சாகுறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். எல்லா தத்துவங்கள் தேர்ந்தவர்கள் வேகார் குயிலே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ற பாடல்ல சொல்லும் போது மதத்தை சொல்லியிருந்தார் இல்லைங்களா, இங்க அவர் என்ன சொல்றாருன்னா தத்துவங்கள் தேர்ந்தவர்கள்னு சொல்றாரு. அப்ப வந்து ஒரு அறிந்தவர்களுக்கும் தேர்ந்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. இப்ப ஏன்னா ஒரு பாடம் படிக்கிறோம்னா அந்த பாடத்தை நம்ம கற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ந்தவர்கள்லாம் என்ன சொல்லுவோம், தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க. அப்ப வந்து அந்த தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இதுல நம்ம கற்றதோடு அல்லாமல் அதை நம்ம பரீட்சைன்னு சொல்லி எழுதி பார்க்கிறோம் இல்லைங்களா. அதுபோல அந்த தத்துவத்தை வந்து அவங்க பயன்படுத்தியும் பார்க்கணும். அப்படி பயன்படுத்தியும் பார்க்கும்போது தான் அதனுடைய நன்மை தீமைகளை அறிந்திருப்பார்கள். அப்ப நன்மையை உணர்ந்திருந்தாங்கன்னா அதை மற்றவர்களுக்கு போதிக்க முடியும் இல்லைங்களா. அவர்களை தான் அந்த தேர்ச்சி அடைந்தவர்களாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப வந்து ஒரு தத்துவம்னு சொல்லக்கூடிய அளவில மட்டும் புரிந்து கொள்ளாம வாழ்க்கையிலும் அதை நடைமுறைப்படுத்தி அல்லது யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த யோகத்திலையும் நடைமுறைப்படுத்தி அந்த அனுபவத்தை வந்து யார் ஒருவர் போதிக்கின்றாரோ அவர்கள் வேகார் குயிலே அப்படின்னு வந்து குறிப்பிடுறாருங்க ஐயா. மாதவங்கள் போலும் பலன் வாயா குயிலே அப்படின்னு வந்து சொல்றாருங்க ஐயா. மாதவங்கள் போலும் பலன் வாயா குயிலேனா இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு வகையா பார்க்கலாங்க. இந்த வாயாது வாய்க்கும், ஏன்னா அடுத்தடுத்த வரியில சொல்றாரு. வாய்க்குங்கிறது வந்து கைவசப்படும். அப்ப எது வந்து
கைவசப்படாது அப்படிங்க சொல்றாங்க. மாதவங்கள் போலும் பலன் வாயா குயிலேனா மாதவங்கள் செய்வதுதான் நமக்கு வந்து பயனை கொடுக்கும், மற்றவை எல்லாம் பயன் தராது அப்படின்னு வந்து புரிந்து கொள்ளாங்க. மூல மந்திரங்கள் தான் மகிமை வாய்க்கும் குயிலே அப்படின்னு சொல்றாரு. இப்போ மூல மந்திரங்கள் அப்படிங்கிறது என்னன்னாங்க, அந்த மூலத்தை உணர்ந்து கொள்வதற்காக நமக்குள் எழுப்பக்கூடிய ஒரு நாதமாகவும் அதிர்வாகவும் பார்க்கலாம். அதைத்தான் நம்ம ஓங்காரம் அப்படிங்கிற அளவுல சொல்றேங்க. அப்ப அந்த எது இது எல்லாமே பாருங்க அந்த உண்மை பொருளை ஒட்டியே வர்ற மாதிரி இருக்கும். அந்த உண்மையான இதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவையும் சொல்றாங்க. இந்த தத்துவங்கள் 36 தத்துவங்கள் சொல்லுவாங்க. அந்த ஆன்ம தத்துவங்கள், அப்புறம் வித்யா தத்துவங்கள் அப்படிங்கிற அளவுலாம் சொல்லுவாங்க. சிவ தத்துவம் இவையெல்லாம் சேர்ந்துதான் அந்த 36 தத்துவம். ஆன்ம தத்துவம் 24ங்கிற அளவுல சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இதையெல்லாம் வந்து வெறும் ஏட்டுல படிக்கிறதுனால இல்ல, அதை நமக்குள்ள வந்து நடைமுறைப்படுத்தி உணர்ந்து பார்க்கணும். அப்படி உணர்ந்து பார்த்து தேர்ந்து விட்டோம் என்றோம்னா வேக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சாகாத நிலையை நம்ம பெற்றுவிடலாம். அதற்குள்ள வந்து அந்த மூல மந்திரங்கள் தான் மகிமை வாய்க்கும் குயிலேனா, மூல மந்திரம்னா அந்த மூலத்தை உணர்ந்து கொள்வதற்கான எந்த வழிகள், வெறும் மந்திரங்கிற அளவுல மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு வழிமுறைகள் எல்லாம் மகிமை வாய்ந்தவை, அவைதான் உங்களுக்கு வந்து கைவசமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதன் மூலமாகத்தான் அந்த உத்தமனை நமக்குள்ள உணர்ந்து பார்க்க முடியுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா சிறப்பான விளக்கங்க ஐயா. அடுத்த பாடல் பார்க்கலாங்களா ஐயா? ஐயா பார்க்கலாங்கய்யா. கிருஷ்ணானந்த சரி. ஏதாவது பகிர்ந்துக்கிறாங்களான்னு கேட்கலாங்கய்யா. அப்படி இல்லைன்னா அடுத்த பாடல் சரி. சரிங்க. நல்லதுங்க. அடுத்த பாடல் பார்க்கலாங்கய்யா. வேற எது பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்துக்கோங்க. சரிங்க, அடுத்த பாடல் பார்ப்போம். முடிச்சுட்டு பகிர்ந்துக்கலாங்கய்யா. எட்டிரண்டறிந்தோர்க்கிடர் இல்லை குயிலே மனம் ஏகாம நிற்கும் கதி எய்தும் குயிலே நட்டனையை சார்ந்திருந்து கொள்ளு குயிலே ஆதிநாயகனே நினைவில் வைத்தோது குயிலே. நன்றிங்க. ஐயா நன்றிங்கய்யா. இந்த நிறைவான பாடல் பார்த்துடலாங்கய்யா. இந்த பாடல் வந்து ரொம்ப நேரடியான பாடல் தாங்கய்யா. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பாடலுக்கான இதையும் நம்ம பார்த்துடலாங்கய்யா. ஏன்னா இது நிறைய முறை பகிர்ந்திருக்கிறதுனால இதில் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு அந்த 8-2 அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. அந்த அகாரம் உகாரத்தை சேர்ந்து நம்ம சொல்லுவோம். நம்ம அந்த மூலமந்திரன் அந்த இடத்துக்கு தொடர்ச்சியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மகாரமாக இங்கே நம்ம சொல்லுவோம். 8-2 அறிந்தோர்க்கு இடரில்லை குயிலே அப்படின்னு சொல்கிறாரு. இதை 8-2 வந்து ஓர்ந்து அறிந்தவர்கள்னு சொல்லுவாங்க. தமக்குள்ள அறிந்து உணர்ந்தவர்களுக்கு வந்து இந்த இடர் இல்லை. இடர் என்பது இங்கே நம்ம எப்படி பார்க்கலாம்னா அந்த ஒரு வேகாத நிலைன்னு சொன்னோம் இல்லைங்களா, சாகாத நிலை, வேகாத நிலை, அந்த நிலைக்கு நம்ம இருப்போம். அப்போ வந்து மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு புரிந்து கொள்ளாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மனம் ஏகாம நிற்கின்ற கதி எய்தும் குயிலே அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனம் ஏகாமல் நிற்கின்ற கதின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ஏங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்காகவும் தன் மனம் வந்து ஏங்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த 8-2 அந்த மூலத்தையே உணர்ந்து விட்டார்கள். அப்படி பார்க்கும்போது அவர்கள் எதற்கும் வந்து
ஏங்கி இருக்க வேண்டிய நிலை இல்லை அப்படின்னு வந்து நம்ம புரிந்து கொள்ளாங்க. இதை ஒரு யோகமாகவும் சேர்த்து பார்க்கலாம். இந்த அப்படி பார்க்கும்போது வந்து இந்த நம்ம அகாரம் உகாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த வெளிமூச்சு உள்மூச்சுன்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் ஏங்கி நிற்கின்ற கதி அப்படின்னா அப்போ வந்து ரெண்டும் ஒரு நிலை நிறுத்தப்படுகின்ற நிலை. எங்கன்னா அந்த புருவ மத்தியில் நிலைநிறுத்தப்படுகின்ற நிலை. அப்படி நிலைநிறுத்த பழகி கொண்டோம் என்றால் நம்ம வந்து அந்த பிறவா நிலையை அடைந்து விடலாம் அப்படின்னு புரிந்து கொள்ளாங்க. நட்டனையை சார்ந்தறிந்து கொள்ளு குயிலே ஆதிநாயகனை நினைவில் வைத்து ஓது குயிலே அப்படின்னு வந்து சொல்றாருங்க. அப்போ வந்து நட்டனையை சார்ந்து அறிந்து கொள்ளுது குயிலே அப்படின்னா இங்க வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நட்டனை அப்படின்னு சொல்றது வந்து நடுநிலைமை அப்படிங்கிற அளவுலையும் புரிந்து கொள்ளாங்க. சார்ந்து அறிந்து கொள்ளு குயிலே அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ வந்து நம்ம இங்க வந்து யோகம் சார்ந்து சொல்லும் போது இந்த பிராணனோட இயக்கம் இருக்குங்க இல்லையா, அதை சார்ந்து அந்த உண்மை நிலையை அறிந்து கொள்ளு குயிலே அப்படிங்கிற அளவுல புரிந்து கொள்ளாங்க. ஆதிநாயகனை நினைவில் வைத்து ஓது குயிலே அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆதிநாயகன்னா அந்த துவக்கமாக இருக்கக்கூடிய நிலை. அப்ப என்னன்னா நம்ம வந்து இத சென்ற வாரத்திலையும் கூட பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆதி நிலை என்பது வந்து மனசில் சலனமற்ற நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அப்ப அந்த சலனமற்ற நிலையில இருக்கும்போது தான் நமக்கு பேரானந்தம் கிடைக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த சலனமற்ற நிலையிலேயே நம்ம மனதை இருப்பதற்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆதிநாயகனை நினைவில் வைத்து ஓதுதல் அப்படின்னு வந்து புரிந்து கொள்ளாங்க. அப்ப இங்க ஓதுதல் எதை எடுத்துக்கொள்ளலாம்னா யோகம் எடுத்துக்கொள்ளாங்க. இப்ப மனம் வந்து அந்த ஒரு நிலையிலேயே துவக்க நிலையில எப்படி சலனமற்று இருந்ததோ மீண்டும் அந்த சலனமற்ற நிலைக்கு போவதற்கு நம்ம தொடர்ந்து நம்மை பழக்கப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா அது எந்த பயிற்சியா வேணாலும் இருக்கலாம். அப்படி சலனமற்ற நிலைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாங்கய்யா. இது வந்து இன்னொரு பார்வையிலையும் இந்த பாடல் இல்லைங்க, இந்த குயில் அப்படிங்கிற ஒரு இதுக்கு பார்க்கலாம். இதை வந்து பாரதியாரும் பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. குயில் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மகரிஷி ஐயாவோட இதுல வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு விளக்கம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. இப்ப எப்படி வந்து ஒரு நம்ம வந்து அகந்தை அற்று இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதை இன்னொரு வகையா எப்படி உருவம் பண்ணி பார்க்கலாம்னா இந்த குயில் பாடுறது அப்படின்னு சொல்றோம். இதை வந்து குயிலை வந்து ஜீவனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, உயிராக. அப்போ வந்து அந்த குயில் பாடக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா பாட்டு அல்லது கவி, அது வந்து பிரம்மம். அப்போ வந்து அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய குயில் வந்து அந்த கவியாகிய பிரம்மத்தோடு கலக்கணும். அதாவது பாடலோடு கலந்து அது பாடினாதான் நமக்கு வந்து இதா இருக்கும் இல்லைங்களா. அந்த குயிலுக்கும் என்ன சொல்றாங்கன்னா அப்படி அந்த பாடலோடு இந்த சீவன் அந்த பிரம்மத்தோடு கலக்கிறதுக்கு தடையா இருக்குது என்னன்னு சொல்றாங்கன்னா மனம் வந்து தடையா இருக்குது, புத்தி தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து சோலை, இதை வந்து உருவப்படுத்தினது நல்லா இருந்துச்சுங்க. குரங்க வந்து மனதை குரங்கா இங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இடைக்காட்டர் ஐயா போலயே மாடை புத்தியை வந்து மாடு போல குறிப்பிட்டிருந்தாங்க. சோலை வந்து உலகு. அப்ப இந்த சோலையாகிய உலகுல அந்த ஒரு இனிமையான கவி அந்த பிரம்மத்தோடு கலக்கணும்னா அந்த சீவனாகிய குயில் வந்து அந்த நாதத்தை எழுப்ப வேணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அதற்கு வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த உலக விஷயம்னு சொல்லக்கூடிய மாயை எல்லாம் வந்து எப்படி ஒரு வலையில அகப்பட்டுட்டா அந்த குயில் பாட முடியுமா? பாட முடியாது. அது போல அது சிக்குண்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தாருங்க. இதோடு பார்க்கும் போதும் அப்ப சரி நம்ம எப்பவுமே அந்த குயில் இசைப்பது போல கானத்திலேயே இருக்க வேண்டும் அல்லது அந்த பரவச நிலையிலேயே இருக்க வேண்டும்னா அது கானம் இசைக்குது இல்லைங்களா. அது போல நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா அந்த இறை உணர்வோடு இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விடுதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விடுதல் என்பது கவி பாடுதல். அப்படி அந்த இறைநிலையோடவே எண்ணத்தை கலக்க விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம எப்பவுமே அந்த குயில் கானத்தை இசைப்பது போல எப்பொழுதும் இன்பமாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த குயில் பாட்டோடு தொடர்பு படுத்தி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து மகரிஷி ஐயாவினுடைய இரண்டரை களத்தல் பற்றி வேதாத்திரியம் பாடுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இதோட அதாவது ஒத்து வந்ததுனால அதையும் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன்.
இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியில் விழிப்பாய் நிற்க. அதாவது அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டுட்டு ஒரு அமைதி நமக்குள்ள ஏற்படும் இல்லைங்களா, அதை விழிப்பாய் நிற்கன்னு சொல்றாரு. அப்ப விழிப்பாய் கவனிக்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இப்ப அந்த அறிவு அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் நிறைநிலை. அதை தானாகவே உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும். இது எது வரைக்கும் உணர முடியும்னா, நித்தம் நித்தம் அந்த உயிர் சக்தி இந்த உடலில் இயங்கு வரைக்கும் அந்த நிறைநிலையை தானாக உணர முடியும். எப்பன்னா அந்த அமைதியில் விழிப்பாய் நிற்கும் போது அப்படின்னு புரிந்து கொள்ளாங்க. உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள. இதைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுதுன்னு சொல்றாங்க. உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ளும். எப்பன்னா நித்த நித்த அந்த உயிர் இயக்கத்தை கவனிக்கிறோம் இல்லைங்களா, குயில் பாடுறது மாதிரி அந்த உயிர் இயக்கத்தை கவனிக்கிறோம் இல்லைங்களா, அப்படி உறைந்து உறைந்து இந்த நிலையில் பழகி கொண்டோம்னா உலக இன்பங்களிலே அளவு கிட்டும்னு சொல்றாரு. அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த பாடலுக்கு இது ஒரு நிறைவா இருக்கும். எப்படி அந்த காமத்தை விடுவது, மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு அளவுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு கிட்டுறது எப்பன்னா இதுதான். அந்த உயிர் இயக்கத்தை கவனித்து கவனித்து பார்க்கும்போது நமக்குள் ஒரு அமைதி கிட்டுகின்றது, ஒரு நிறைநிலை கிட்டுகின்றது. அந்த நித்தம் நித்தம் அந்த உயிர் இயக்கத்தை கவனிக்க பழகிக்கொள்ளும். இதைத்தான் பல யோகங்கள் ஒவ்வொரு முறையாக சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கரைகள் எல்லாம் நீங்கி அறிவுதான் மெய்ப்பொருளாகும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அறிவுதான் அப்ப உண்மையான பொருள் அல்லது உண்மையான இறை என்பது என்னன்னா அந்த அறிவை அறிந்து கொண்ட நிலைதான். அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த அறிவாகிய மெய்ப்பொருளை நமக்குள் நம்ம உணர்ந்து கொண்டோம்னா தன்முனைப்பு என்று சொல்லக்கூடியது கரைந்து போகும், காணும் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்தை நமக்குள்ள கண்டுவிடலாம். இது பாடல் 1487 இதுல வேதாத்திரியம் பாடுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க ஐயா. அப்ப ஞானிகள் பாருங்க, வேற வேற மார்க்கமா இருந்தாலும் சித்தர் பாடலா இருந்தாலும் அவரும் இதே கவிஞரான பாரதியாரும் பாத்தீங்கன்னா குயில் பாட்டுலயும் இதே போல அவரும் அந்த நிறைவான வரிகளை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதுவும் இதோட ஒத்து வர்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு ஞான பார்வையா தான் இருக்குது. அந்த பாடலை எப்படி பார்க்கிறோங்கதான். அப்படி பார்க்கும்போது வேதாத்திரியமும் இந்த ஒரு ஞான கருத்துக்களை தான் போதிக்கின்றது. அழகாக அந்த குயில் பாட்டு அப்படிங்கிறத ஒரு கொண்டு சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுங்கய்யா. நன்றிங்கய்யா. இது ஒரு புரிதலுக்காக இதை பகிர்ந்துக்கலாம் நினைச்சுங்க. நன்றி. ஐயா ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. பாரதியார் ஐயாவை பத்தி சொல்லணும்னா அவருக்கும் சித்தர்களுக்குமே கொஞ்சம் நிறைய தொடர்பு உண்டுங்க ஐயா. அவரு நிறைய இடத்துல அவரு ஒரு சித்தரை ஊமை சித்தர்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைய பேரை சந்தித்த மாதிரி எழுதியிருக்காருங்க ஐயா. நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது கூட ஏற்கனவே இந்த குழுவில் பகிர்ந்துருக்கிறேன். பாண்டிச்சேரியில் பாரதியார் மியூசியம் போனப்போ கூட பர்ஃபெக்ட் மேன் அப்படின்ட்டு சித்தர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருந்தாருங்க ஐயா ஆங்கிலத்தில். அதை பார்க்கும்போது அப்போ இந்த சூப்பர்மேன், ஹீமேன் அந்த மாதிரிலாம் நிறைய புதுசாக நிறைய கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்கும்போது அதையும் தாண்டி இந்தியாவில் சித்தர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பர்ஃபெக்ட் மேன் சொல்லுவாங்க. எவ்வளோ அவங்களுக்கு சக்திகள் பெறப்பெற்றாலும் அதை அடிக்கடி இல்லைன்னா அவங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் உலக நன்மைகளுக்காக பயன்படுத்தினதை பற்றி அதை படிக்க முடிஞ்சதுங்க ஐயா. ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, கண்ணாடியில் மியூசியத்தில் பார்த்தது உண்டுங்க ஐயா. அதே மாதிரி குயில் பாட்டுன்னு நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பான விஷயம் தாங்க ஐயா. அவருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஞான மார்க்கமோ இல்லைன்னா இந்த சித்தர்கள் சார்பாக அவருக்கு ஒரு பிடிப்பும் ஒரு நம்பிக்கையும் இருந்ததுனால கூட அந்த மாதிரி எழுதியிருக்கலாங்க ஐயா. குயில்னு சொல்லும்போது காக்கா நான் எனக்கு கண் பார்வை போனப்போ காக்கா கத்துனோடனே ஒரு வேளை விடிஞ்சிருச்சோ அப்படின்லாம் நான் நினச்சது உண்டுங்க ஐயா. 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் காக்கா கத்துன்னு எனக்கு அப்போ தெரியாது. நான் அப்போ வீட்டு கதவு பக்கத்தில் ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ குயில் கத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி ஆயிடுச்சு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் என்னால் உறுதிப்படுத்திக்க முடியுது. அது வரையும் உள்முகமாக இருந்து ஒரு வாட்ச் இல்லைன்னா நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். வெளிமுகமாக எப்படி எதை வச்சு நம்ம விடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரையுமே தொந்தரவு பண்ணாமல் வீட்டில் உட்காந்தபடி குயில் கத்திருச்சுன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் போய் மகனை எல்லாம் எழுப்புவேன், இந்த மாதிரி விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த குயில்ன்றது அந்த ஓசையும் சரி, இப்போ இந்த செல்ஃபோன் டவர் அதனாலலாம் குயில் வந்து பாதிக்கப்படுது. அதுக்கு வந்து இருக்கிற அறிவு பத்தியெல்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டு, முன்கூட்டியே இயற்கை சீற்றத்தையும், மத்த விஷயங்கள்லாம் வந்து அது வந்து எப்படி உணர்த்தும், எப்படி தெரியப்படுத்தும் அப்படின்றதெல்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாவும், பிரமிப்பாவும் இருந்திருக்குங்கய்யா. ரொம்ப அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா. ஐயா அடுத்த பாடல் பார்க்கலாங்களா ஐயா? குணா ஐயா, கிருஷ்ணானந்த ஐயா வந்து இந்த 4 பாடல் பார்த்துட்டு இந்த வாரம் நிறைவு பண்ணலான்னாருங்க. அடுத்த வாரம் நம்ம மயில் பாட்டு அப்படிங்கிற இதுல பார்க்கலாங்க ஐயா. அதாவது வந்து மயிலோடு சரிங்கய்யா. இணைத்தல் அப்படிங்கிறதுங்க. நன்றிங்க. சரிங்கய்யா, சரிங்க. சசிகலா அம்மா வந்திருக்காங்க மேல. அவங்க கிட்ட கருத்து ஏதாவது கேட்டுக்கலாங்க ஐயா, பகிர்ந்துக்கிறாங்களான்னு. வணக்கம் சரிங்கய்யா, சசிகலா சரி. அம்மா. நீங்க ஏதாவது வணக்கம் பகிர்ந்து சசிகலாம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரீங்கம்மா. ரொம்ப நன்றிகள். உங்க அனுபவங்களோ, இல்ல சந்தேகங்களோ எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்கோங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. அருண் ஐயா வந்து வேதாத்ரி மகரிஷி அவங்க பாடல் பாடினதையும் ஒண்ணு மேல வந்து கேட்கணும்னு தோணுச்சுங்கய்யா. அதுக்கு தாங்க வந்து அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட ஐம்புலன்களையும் அடக்கி நம்மளோட உள்ள உள்ள பாக்குற அந்த பாடல் வரிசையா ஒரு 2, 3 பாடல் இருக்குங்க. அது பாடல் கேட்டது எனக்கு ஒரு ஆசையில மேல வந்தீங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. ஐயா வேற யாரையாவது மேல வந்து பேசுறதுக்கு இன்வைட் பண்ணலாங்களா ஐயா? யாருக்காவது ஏதாவது அனுபவ பகிர்வோ, இல்லைன்னா கருத்துக்களோ, சந்தேகங்களோ இருந்தா கூப்பிட்டு பார்க்கலாங்களா ஐயா? அருண் ஐயா? தியாகராஜன் ஐயா கீழ இருக்காங்க. ஐயா மேல வாங்க ஐயா. ஐயா தியாகராஜன் ஐயா கீழே இருக்காங்களா ஐயா? அருண் ஐயா இன்வைட் பண்ண முடியுங்களா ஐயா? தியாகராஜன் ஐயா. ஐயா தியாகராஜன் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இன்வைட் பண்ணிருக்கீங்க ரஜினி. சரிங்க தியாகராஜன் ஐயா சரிங்க. வணக்கம். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி. மிக்க வணக்கம். மகிழ்ச்சிங்கய்யா. வணக்கம் வணக்கம். கொஞ்சம் காலதாமதமாக வந்துட்டேன், பொறுத்தருள வேண்டும். ஐயா பரவாயில்லைங்க ஐயா. ஐயா 4 பாடல் பார்த்துருக்கோங்க ஐயா. நீங்க உங்க குரல்ல இந்த பாடல்கள் கேட்டாலும் பார்த்தேங்கய்யா, சிறப்பா இருக்குங்க. பார்த்தேன். நல்ல குயிலோ ஐயா கேட்கலீங்க ஐயா, உங்க குரல் கேட்கலீங்க. ஒரு கண்டனமின்றே நிறை சந்தோஷமாகவே ஐயா கொஞ்சம் கிளிச் இருக்குங்க ஐயா. இப்ப தொடருங்க ஐயா. ஐயா இப்ப முயற்சித்து பாருங்க ஐயா, தெளிவா கேக்குதுன்னு பார்க்கலாம். கேக்குதாங்க ஐயா? இப்ப தெளிவா கேக்குதுங்க ஐயா, தொடருங்க ஐயா. ஓ சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றிங்கய்யா. குயிலோடு கிளத்தல். கரணங்கள் ஒரு 4 அடங்கினவே, கெட்ட காம முதல் ஓர் 6 ஒடுங்கினவே, சரணங்கள் ஒரு 4 கண்டனமென்றே நிறை சந்தோஷமாகவே கூவு குயிலே, உலகமோ காலமாம் என்றோது குயிலே, எங்கள் உத்தமனை காண்பரிதென்றோது குயிலே, பல மதம் பொய்மையே என்றோது குயிலே, 7 பவமகன் ஏறிட்டோம் நாம் என்றோது குயிலே, சாதனங்கள் செய்தவர்கள் சாவார் குயிலே, எல்லா தத்துவங்கள் தேர்ந்தவர்கள் வேகார் குயிலே, மாதவங்கள் போலும் பலன் வாயா குயிலே, மூல மந்திரங்கள் தான் மகிமை வாய்க்கும் குயிலே, 8 அறிந்தோர் கிடர் இல்லை குயிலே, மனம் ஏகாமனிருக்கிற் கதி எய்தும் குயிலே, நட்டனையை சார்ந்தறிந்து கொள்ளு குயிலே, நட்டனையை சார்ந்தறிந்து கொள்ளு குயிலே, ஆதி நாயகனை நினைவில் வைத்து ஓது குயிலே, ஆதி நாயகனை நினைவில் வைத்து ஓது குயிலே. அற்புதம். கடைசியில் மகரிஷியோட பாடலை ஒன்று, இந்த உயிருணர்வு பெற்று இறை உணர்வு பெறுவதற்காக ஒரு ஐயா ஒரு பாடலையும் குறிப்பிட்டாங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும், நித்த நித்தம் உடலில் உயிரியங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள, உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு
மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்ப அந்த அருகுண சீரமைப்பு பெற்று அந்த உயிருணர்வோடு அந்த தெய்வீக உணர்வை பெறும் பொழுது அங்கே தன்முனைப்பு என்பது இருக்காது. வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி சாதி சமய சலக்கை விட்டே அருள் ஜோதியை கண்டேனடி அக்கச்சி அருள் ஜோதியை கண்டேனடி. இது வல்லாருடைய பாடல். வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயிலாச்சுதடி. அப்ப இந்த உலக இன்ப அனுபவங்களிலிருந்து அந்த தெய்வீக உணர்வை பெறும் பொழுது அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி, ஒரு மனநிறைவு எல்லாமே இந்த ஆன்மாவுக்கு கிட்டும் என்பது உறுதி. அத்தகைய நிலைப்பேற்று நிலையும் நிறைப்பேற்று நிலையும் நம் அனைவருக்கும் சித்தி அடைந்து, அதாவது என்ன சொல்றது, அனைவருக்கும் கிட்டிட இறையருளை வேண்டுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க தியாகராஜனையா, சிறப்பாக பகிர்ந்து கொண்டீங்க. இந்த வாரம் வந்து பாடல் ஒலிக்க செய்ய முடியலன்னு ஒரு வருத்தம் இருந்ததுங்க. கிருஷ்ணானந்த ஐயா வந்து அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைனாலும் பாடினாங்க, தொடர்ந்து பாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் நிறைவாக வந்து 4 பாடல்களையும் பாடினது மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க ஐயா. அதே போல் வேதாத்ரி மகரிஷி ஐயாவினுடைய பாடலையும் நீங்கள் பாடினீங்க, ரொம்ப சிறப்பான இதாக இருந்துச்சுங்க ஐயா. வல்லற் பெருமானுடைய மேற்கோளும் மிக பொருத்தமாக இருந்துச்சுங்க. இந்த இடைக்காட்டர் ஐயாவினுடைய பாடல் பார்த்தோம்னா, அந்த தும்பி அந்த மனதோடு தொடர்பு படுத்தி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த உயிர் உணர்வு பெறுதல், அதை வந்து ஒட்டி வரக்கூடிய அந்த மயிலோடு கிளத்தல், குயிலோடு கிளத்தல் அப்படிங்கிற அளவில் பார்த்தோங்க. இந்த வாரம் வந்து அந்த குயிலோடு கிளத்தல் அப்படிங்கிறது வந்து ஒளிவு பெற அந்த ஒரு உயிர் உணர்வை, உயிர் இயக்கத்தை கவனிக்கிறது அப்படிங்கிறத சொன்னீங்க ஐயா. குணா ஐயாவும் சிறப்பாக சொன்னாருங்க. அந்த காலை வேலை வந்து அந்த காலை பொழுது புலரும் போது பார்த்தீங்கன்னா, எப்படி புலர்ந்துருச்சுன்னு அறியும் போது அந்த குயில் அந்த கத்தும்போது நம்ம அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் வந்து அந்த ஒரு ஞான நிலை அல்லது அந்த உயிர் இயக்கத்தை கவனித்து உணர்ந்து நம்ம அந்த ஒரு தெளிவு பெறக்கூடிய அந்த ஒரு நிலையாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இரண்டுமே அந்த ஒரு மலர்ச்சி, அறிவு மலர்ச்சியையும் அந்த தெளிவையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற அளவில் பொருந்தி பார்க்க முடிஞ்சுங்கய்யா. நன்றிங்கய்யா, சிறப்பான விளக்கமாக இருந்துச்சுங்க. வேறு ஏதாவது இந்த பாடல்களை ஒட்டி கருத்துக்களோ அல்லது வேறு கருத்து பகிர்வுகளோ இருந்தால் பார்க்கலாங்கய்யா. பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரம் வந்து மயிலோடு கிளத்தல் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க. அது சிறு தொகுப்பாக தான் இருக்குங்க. நம்ம அந்த இதையும் பார்க்கலாங்கய்யா. நன்றிங்க. ஐயா, இங்க குயிலுங்கிறது எது? முடிக்க போது கேள்வியை கேட்கிறேன். ஐயா நல்லதுங்க ஐயா. அதங்க ஐயா, குயில் வந்து நம்ம துவக்கத்தில் 2 பார்வையாக சொல்லியிருந்தாங்க ஐயா. குயில்ங்கிறது அந்த உயிர் இயக்கத்தை கவனிக்க, உயிர் அப்படிங்கிற அளவில் பார்த்தங்க ஐயா. அதே போல் வந்து அந்த ஒரு விழிப்பு நிறை அடைகிறத பற்றியும் அந்த நாதத்தோடையும் நீங்கள் இப்போ குறிப்பிட்டிருந்தீங்க இல்லைங்க ஐயா. வல்லற் பெருமானுடைய இதை மயில் குயில் அப்படிங்கிறத வந்து மயிலை வந்து மயில் குயில் அப்படிங்கிறதுக்கு வந்து நாதம் விந்து அப்படிங்கிற அளவில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஐயா. 2க்கும் நன்றி. ஓ, சிறப்பு சிறப்புங்கய்யா. அதாவது குயில் கூவும், கழுதை தான் கத்தும். அருணையா, சரிதானே ஐயா? மிகச்சரிங்க. குயில் காலையில கத்துமா, காலையில குயில் கூவுமா? மிகச்சரிங்க. சிறப்பு சிறப்பு. ஒண்ணு காக்கை, ஆமா, காக்கை கரைதல், அதே மாதிரி மயில் அகவுதல், இப்படி ஒண்ணுக்குமே ஒரு தனித்தனியா ஒரு பேரை சொல்லியிருக்காங்க.
குயில் கூவுறத சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த எழுச்சி அடைதல் என்று கூட வச்சுக்கலாம். இப்ப குயில் வந்து கருமை நிறமாக இருக்குது. ஆனா அதுல இருந்து தான் அந்த குயிலோட சத்தம் தான் நாதம். அப்ப குயில் வேற, மயில் வேற, நாதம் வேற, விந்து வேறையான்னு பார்த்தா கடைசியில எல்லாமே ஒரே மூலத்துல தான் போய் நிற்கும். அப்போ உருவகப்படுத்தி பார்க்கும்போது மயில் குயிலாச்சுதடி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்ச இயக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா தோற்றங்களும் எதுக்குள்ள அடங்கி இருந்தது? அந்த இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இருப்பதுவே ஈசன் நிலை என்று குறிப்பிடுவார் வேதாத்ரி மகரிஷி. அப்ப எல்லாமே அந்த வெளிக்குள்ளதான். வெளி எப்படி இருக்குன்னு பார்த்தா அது கும்மி இருட்டாத்தான் இருக்கு. அந்த இருள் நிலையை அறிந்தவர்கள் ஒவ்வொரு வகையிலையும் உருவகப்படுத்துறாங்க. அப்ப அந்த இருள்னு சொல்றோம், ஆனா அதுல இருந்து அந்த அழுத்தத்துல திணிவு பெறும்போது, அந்த அழுத்தத்துல இருந்து எழுச்சி பெறும்போது அங்கே சுழற்சி. அப்ப உரசல் என்று வரும்போது அங்கே நாதம் என்பது வரும். அப்ப அந்த குயில் நாதம் எழும்புவது போல அந்த உயிர் இயக்கத்தால அந்த நாதத்தை நாம உணர முடிகிறது. அப்ப நாதம் எங்க இருந்து வந்தது? இயக்கத்தால அந்த வெளியில இருந்து தான் வந்தது. அது எங்கே? அதாவது நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல கத்தி சாணம் பிடிக்கிறதுக்கு. அப்ப அந்த கல் சுத்தும் போது கத்தியை வந்து அப்படி லேசா வைப்பாங்க. வச்ச உடனே என்னாகும்? சுழண்டுகிட்டு இருக்கிறது. இந்த கத்தியை நிலையை அப்படி பிடிக்கும் போது பார்த்தா கத்தியிலேருந்து அதை அப்படியே துண்டுபடுறது மாதிரி அந்த பொறி பொறியாக பறக்கும். அது மாதிரி அந்த எழுச்சி பெற்று இயங்க ஆரம்பிக்கும் போது அந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலையில அலைகள் உருவாகும். அந்த அலைகள் வந்து சூழ்ந்த அழுத்தத்தான சுழல் அலையாக மாறி உயிர் இயக்கமாகவும் தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் அதுவாகத்தான் அமைஞ்சிருச்சு. அதனால குயிலிருந்து இருந்த அந்த எழுச்சி, அந்த நாதம் தான் எல்லாத்துக்கும் மூலம் என்று சொல்லும்போது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை அது எப்பவுமே இருக்கு. அப்ப இந்த குயில் என்பதை அறிவாக எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து வரக்கூடிய நாதம் என்று சொல்லும்போது அந்த உயிரினுடைய இயக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எல்லாமே ஒரு உருவகம்தான். நம்ம ஒரு அனுமானத்துல தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். இன்னும் மிகச்சரியா ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கிறத அவங்க அந்த நிலைக்கு போகும்போது புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு இந்த மயில் குயிலாச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அது என்னைக்கு ஒரு தெளிவு வரும்னு தெரியல. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க. அது தெளிவை கொடுத்தீங்கய்யா. மிக்க நன்றிங்க தியாகராஜன் ஐயா. ஸோ அதே போல் பாரதியாரனுடைய அந்த குயில் பாட்டு குறித்தும் நிறைய பகிர்ந்துட்டு இருந்தோங்க. இப்போ அதுலேயும் அவர் நிறைவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாதத்தை உணர்ந்து பார்க்குற மாதிரி தான் அந்த நிறைவான வரிகளை வந்து சொல்லியிருக்காருங்க. அதையும் பார்த்தோம்னா தெரியுங்க. அதாவது இன்னிசை தீம்பாடல் இசைத்திருக்கும் விந்ததனை முன்னி கவிதை வரி மூண்டே நனவெளிய பட்டப்பகலிலே பாவலர்க்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சியிலே கண்டேன் யான் அப்படின்னு சொல்றாருங்க. கன்னி குயிலொன்று காவிடத்தை பாடியதோர் அப்படின்னு வருங்க. அதுல நிறைவான வரிகள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னிசை பாட்டினிலே யானும் பரவசமாய் மனித உரு நீங்கி குயிலுருவம் வாராதோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அந்த மனித உரு நீங்கி குயிலுருவம் வாராதோன்னா இப்போ தியாகராஜன் ஐயா குறிப்பிட்டாரு இல்லைங்களா, அந்த நாதத்தோடு லைத்து இருக்கக்கூடியதுங்க. அப்போ வந்து நம்ம உடல் வேறு நாம் வேறு அப்படிங்கிற அந்த ஒரு இதை உடலை கடந்து அந்த உயிரக்கத்தை ஐயா சொன்னது போல கவனித்து இருக்கும்போது நமக்குள்ள அந்த நாதம் கேட்கும்போது அந்த நாதத்திலேயே வந்து கலந்திருப்பதை பாரதி என்ன சொல்றாருன்னா மனித உரு நீங்கி குயிலுருவம் வாராதோ அப்படின்னு சொல்றாரு. இனிதி குயிர்பேட்டை எனும் பிரியாமல் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாதத்தை பிரியாமல் காதலித்து கூடி கலியுடனே வாழோமேன்னு சொல்றாரு. அப்ப அந்த நாதத்தோடே லைத்து நம்ம பழகும்போது அப்படின்னா நம்ம அந்த நாதத்துக்கு ஏங்கணுமாங்கிறது இல்லை. ஐயா சொன்னது போல அந்த உயிர் இயக்கத்தை கவனிச்சுட்டு இருந்தோம்னாலே போதும். எப்படி அந்த உரசும் போது அந்த நாதம் சொன்னார் இல்லைங்களா, அந்த நாதம் கேட்கும். அதை நமக்குள்ள வந்து கேட்டு பழகினோம்னாலே அதை இறைமொழியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதை கேட்டு பழகினாலே நமக்குள்ள அந்த களிப்பு தோன்றிக்கொண்டே இருக்கும். நாத கனலிலே நம்முயிரை போக்கோமோ அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து நம்முயிரை போக்கோமோன்னு சொல்றாரு. இடைக்காட்டரைய வந்து அந்த சாகா கல்வியை நமக்கு வந்து போதிக்கிற வகையிலையும் சொல்லியிருக்காருங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
ரொம்ப அழகா இதோட ஒத்து போச்சுங்க அந்த குயில் பாட்டு அப்படிங்கிற அந்த குயில்ங்கிற வார்த்தைக்கும். ஐயா சொன்னது போல இந்த குயில் மயிலுக்கு வந்து இன்னும் நிறைய விளக்கங்கள் ஞானிகள் பார்வையில் இது வந்து விரிந்து கொண்டே இருக்குங்க. சித்தர் பாடல்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த ஒரு சொல்லுக்கோ நம்ம இதுதான் ஒரு பொருள் என்று நம்ம அறுதியிட்டே கூற முடியாது. ஏன்னா அந்த சித்தர்கள் அந்த பாடலை எழுதும்போது அவர்களுக்கு அந்த இறை பேராற்றல் எவ்வாறு உணர்த்தப்பட்டதோ, எவ்வாறு உணர்ந்திருக்கிறார்களோ அந்த சொல்லை வந்து பயன்படுத்துகிறாருங்க. நம்ம அதை வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேற்கோள்கள் மூலமாகத்தான் அந்த சொல்லை வந்து அணுக முடிகின்றது, அந்த பாடலையும் அணுக முடிகின்றது. இன்னும் அவர்களுடைய அருளாசியும் பேராற்றலும் துணையும் நமக்கு இருந்தால் அந்த பாடல்களினுடைய பொருள் நமக்கு புலப்பட அவர்களே அருள்வார்கள். அந்த ஒரு பயணத்தில் நம்ம வந்து தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். ஒரு நல்ல தெளிவை பெற்று நாமும் அந்த குயிலின் அந்த நாதத்தில் நம்மளும் லயித்து அந்த எல்லாம் கேட்பது எல்லாம் நம்ம சொல்றது என்னன்னா அந்த உத்தமனை நமக்குள்ள உணர்றதுக்கு தாங்க. அந்த இறைப்பேராற்றலினுடைய இயக்கத்தை நமக்குள்ள உணர்ந்து விட்டோம்னாலே நம்ம வந்து அந்த தன்முனைப்பை விட்டு நன்முனைப்புங்கிற நிலைக்கு நம்ம போயிடுவோம். அப்போ எப்பயும் நாம வேற அந்த இறைவன் வேறு அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதலோடு உணர்வையும் பெற்றுவிடுவோம். அந்த உணர்வு நிலையில் நம்ம நின்று எல்லோரும் அந்த ஒரு பேரானந்தத்தை அனுபவித்து நம்ம உயர்நிலை அடையணும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் ஒரு பகிர்தலாகவும் வேண்டுதலாகவும் வைத்துக்கொள்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக நிறைவாக இருந்துச்சுங்க. பகிர்தலுக்கு நன்றி. மிக மிக சிறப்புங்கய்யா. எனக்கும் நிறையா கேள்விகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த குயில் பற்றி மயிலை பற்றி சொல்லும்போது வந்துட்டுருக்கு. அது இன்னொரு முறை அதை பற்றி தெளிவாகவே தனியாகவே பேசலான்னு தான் நினைக்கிறேன். அது சிறப்பு. குயில் பேடுன்னு சொன்னீங்களே, பேடுன்னா என்னதுங்கய்யா? இருப்பிடமா, வீடா, கூடா, துணையா? பேடுன்னா என்ன? குயில் பேடுன்னு ஒரு துணையா இருக்கும்னு நினைக்கிறேங்க. குயிலுக்கு துணையா இருக்கிறதா, இணையா இருக்கிறதா? அப்போ வந்து அறிவு அந்த பேரறிவோட இணைஞ்சுதானே இருக்குது. அது ஆழ்ந்து இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான பாடல்கள். இந்த பாடல் எல்லாமே மேலோட்டமாக நம்மால் பொருள் காண முடியாது. அதோட லயமாகி அந்த ஆனந்தத்தில் கொடுத்த குறிப்புகள். நாமும் அந்த ஆனந்த நிலையை அடையும் போது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த பாடல்கள் எல்லாமே. இந்த பாடல் எல்லாமே அனுபவித்தவர்கள் அந்த அனுபவத்தை சொன்னது. நமக்கு அவங்க அருளால் அந்த நிலை கிட்டும்போது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு அந்த நேரத்தில் இந்த பாடலை பாடினோம்னா கண்களில் அப்படியே நீர் துளிக்கும், ஒரு பரவசம் உண்டாகும். அதாவது தாய்மானவர் ஒரு பாடல் பாடுவார். பெற்றவள்கே தெரியும் அந்த வருத்தம், பிள்ளை பேராதவள் அறிவாளோ, பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பளை உண்டாகும், பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பளை உண்டாகும், உறாதவரே கல் நெஞ்சம் உடையவராவார். இந்த கல் நெஞ்சக்காரனை யாருன்னு யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அன்பு இல்லாதவன் தான் அந்த கல் நெஞ்சக்காரனாக இருப்பான். ஆனால் அந்த பேரானந்த நிலையை, அந்த அன்பு நிலையை உடையும் போது கண்ணீர் கம்பளை உண்டாகும்னு சொல்கிறார். அது மாதிரி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு வள்ளுவருடைய அந்த கூற்றையும் பார்க்கும்போது அன்பாக, அறிவாக, ஆற்றலாக எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறது என்று அந்த உணரும் போதே நமக்குள்ள அந்த பேரானந்த ஊற்று, இன்ப ஊற்று பெருகும். அந்த ஆனந்தத்திலே திளைப்போம். அந்த பரவச நிலையை அடைந்து அந்த தெய்வீக உணர்விலேயே திளைப்போம். எங்கும் நிறை பரம்பொருளை வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா நீங்கள் அந்த பேடு அப்படிங்க கேட்டிருந்தீங்க ஐயா. அது வந்து நம்ம இந்த குயிலோடு பார்க்கும்போது அதாவது பெட்டை அல்லது பறவை பெண் அப்படின்னு பெண் குயிலை குறிப்பதாக சொல்கிறாங்க ஐயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேடு நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பேடு அப்படிங்கிற சிறுமை அப்படிங்கிறத மற்ற இடத்துல குறிப்பிடுவாங்க ஐயா, சிறுமை நீக்குதுன்னு. இங்கே வந்து பெண் குயிலை குறிப்பிட்டது இருக்குங்க. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சிறப்பு. அப்போ சக்தி நிலையை குறிக்கிறது தான். ஆமாங்க ஐயா.
நன்றி. ஆற்றல் வேற இல்ல, அறிவு வேற இல்ல. 2ம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சே இருக்குங்கிறத சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. பிரிச்சு பார்க்க முடியாது. உண்மைதாங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. சிறப்புங்க சிறப்புங்க. நன்றி. கிருஷ்ணவந்தே வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்காங்க ஐயா? அப்படி இல்லைன்னா நிறைய பண்ணலாங்க ஐயா. இந்த வாரம் பார்த்துட்டு அப்புறம் தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த அவை இன்னும் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோ? நிறைவுக்கு வர மாட்டேங்குதே. ஆமாங்க ஐயா. குணாய் ஏதாவது பகிர்ந்துக்கிறாங்க ஐயா, கேட்டுருவாங்க. குணாய் ஐயா யாருக்காவது ஏதாவது கருத்துக்களோ இல்லை அனுபவ பகிர்வா இருக்கான்னு கேட்கலாங்க ஐயா. அப்படி யாருக்கும் எதுவும் இந்த வாரம் இல்லைன்னா தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாங்க ஐயா. இந்த வாரம் நிறைவு செஞ்சுட்டு தியாகராஜன் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கணுங்க ஐயா. நிறைய நல்ல பகிர்வா இருந்தது. நீங்களும் அவர் பேசிக்கிட்டது நன்றிங்க ஐயா. அவர் பாட்டு பாடினதுக்கும். ஐயா, நாங்க பேசிக்கிறத கேட்க வேண்டாம். உங்களுக்குள்ள இறைவன் பேசுறத கேளுங்க. இன்னும் ஆனந்தமா இருக்கும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, அப்ப வேற எது கருத்துக்கள்லாம் நிறைவு பண்ணலாங்க ஐயா. தியாகராஜனே நீங்க ஏதாவது பாடலோட வாழ்த்துக்களோட நிறைவு பண்ணலாமாங்க ஐயா? நீங்க மகிழ்ச்சியனுடைய வாழ்த்துவோட நிறைவு பண்ண சிறப்பாக இருக்கும். நன்றி. என்ன பாடல் பாடுறது? ஏதாவது சொல்லுங்களேன், எடுத்து கொடுங்களேன். ஐயா, உயிர் இயக்கத்தை கவனிக்கக்கூடிய வேதாத்ரி ஐயாவினுடைய பாடல் ஏதாவது நீங்க அந்த அறிவு சொல்லுவீங்க இல்லைங்க ஐயா, அறிவை பேரறிவை உணர்தல், அந்த அது தொடர்பான ஏதாவது பாடல் இருந்தாலும் அதை பாடி நிறைவு பண்ணலாங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை, அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு அல்லல் படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன், அல்லல் படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன், சுயநிலையை அறிய கருத்தவமே போதும், சுயநிலையை அறிய கருத்தவமே போதும், சுயநிலையை அறிய கருத்தவமே போதும். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்துவிதமாகி அவனெங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான, தத்துவத்தின் முடிவான தானே ஆன தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம், தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம். மிக்க நன்றிங்கய்யா, மகிழ்ச்சி. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா.
ரொம்ப இந்த பாடல்கள் துவக்கத்துல வந்ததுங்க ஐயா. அந்த காமம் முதலாய் ஆசைகளை நீக்குவது எப்படிங்கிற தொடர்பா வந்துச்சு. நீங்க பாடினது ரொம்ப நிறைவான பாடல், பொருத்தமா இருந்துச்சுங்க. அந்த ஆசைகள் நீக்கி அந்த பிரம்மத்தை உணர்வதற்காக பாடின பாடல் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்னொரு பாடல் கூட ஞாபகம் வருது, அதையும் சும்மா பாடி வைக்கிறேன். பாடுங்க ஐயா. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன், மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் மாறாய்ச்சியாச்சு, செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டே. நன்றிங்கய்யா. அதனாலதான் சிந்தித்து தெளிய சொல்றாங்க. கடமை உணர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் என்று உலகள வாழ்த்துல முடிவா சொல்லுவாங்க நிறைவா. அதுதான் நம்ம கடமை அறவாழ்வின் நாட்டம். அப்ப அற உணர்வு என்பது அந்த தர்ம நெறி என்பது இருக்கணும். அதனால யாருக்கும் துன்பமில்லாத செயல்களை செய்ய பழகணும். நோயெல்லாம் நோய் செய்தார் வேளவா, நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். துன்பமெல்லாம் துன்பம் கொடுக்கறவங்களுக்கு தான். துன்பம் வேணான்னு நினைக்கிறவங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அதுதான் இரண்டொழுக்க பண்பாடாக, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று ஆசான் இரண்டொழுக்க பண்பாடாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த அற உணர்வை கடைபிடித்து வாழ்வில் சிறப்பு நிலை அடைவோம். தெய்வீக உணர்வில் சிறந்து வாழ்வில் மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த முத்தி நிலையை அறிவோம், உணர்வோம், ஓய்வோம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க தியாகராஜனையா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. பாடல்களும் அதனுடைய விளக்கமும் இன்றைக்கு பார்த்த பாடல்கள் கூட அந்த ஒட்டி வந்ததும் மிகவும் சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப மனதுக்கு நிறைவா இருந்துச்சுங்க. குயில் பாட்டை நம்ம குயிலோடு கிளத்தல், அந்த ஒரு கானத்தோடு திளைத்தல்னு சொல்லுவாங்க. அது போல உங்களுடைய அந்த இனிமையான குரல்ல இந்த 4 பாடல்களையும் கேட்டதோடு இல்லாமல் 2 பாடல்கள் மேலும் நீங்க பாடினீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. மனதுக்கு நிறைவா இருந்துச்சுங்க. இந்த வார நிகழ்வுல கலந்து கொண்ட ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேங்க. அந்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றிங்க. சித்தர்களுடைய திருவருளால் நம்ம ஒவ்வொரு வாரமும் இணைந்து பயணிக்கிறோம் ஒன்றாக. இந்த மாலை பொழுதுல சித்தர்களுடைய பாடல்கள், இடைக்காட்டு ஐயாவினுடைய பாடல்களை சிந்திக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக்கிறேங்க ஐயா. ஐயா குறிப்பிட்டது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எல்லோரும் வாழ்வில் மேன்மேலும் உயர்வு பெறதுக்கு நன்றி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க ஐயா. ஐயா நீங்க அந்த வாழ்த்துறையோட நிறைவு பண்ண முடியுமாங்க ஐயா? மகரிஷி ஐயானுடைய வாழ்த்து உரையோட. நன்றி. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இறைவா அருள்வாயாக, இறைவா அருள்வாயாக. குருவே துணை. நன்றிங்கய்யா. தளம் நிறைவு பண்ணிடலாமாங்கய்யா? கிருஷ்ணனந்தையா ஐயா அருணையா குணையா பகிர்ந்துக்கோங்க ஐயா. வாய்ஸ்
கிளிச் ஆகுதுங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா, சித்தரியல் குறிப்பு இந்த வாரம் ஏதாவது பகிர்ந்துக்க வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? சித்தரியல் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பு ஏதாவது? எதுவும் குறிப்பு எடுத்து வைக்கலைங்க ஐயா. அடுத்த வாரம் நம்ம பகிர்ந்துக்கலாங்க ஐயா, நிச்சயம். நீங்க ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா ஐயா? நீங்க ஏதாவது சரிங்க ஐயா, அடுத்த வாரம் பகிர்ந்துக்கலாம். நன்றி. அதாங்க ஐயா, ஆரம்பத்திலே ஐயா நீங்க அந்த இது கூட சொல்லிடலாங்க ஐயா. நீங்க அந்த நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாங்க ஐயா. இந்த வாரம் நிறைவு செய்யலாம். ஓகேங்க ஐயா. குணாயா, ஒரே ஒரு இதுங்க, நீங்க துவக்கத்துல சொன்னீங்க இல்லையா, திருமூலர் ஐயாவினுடைய அந்த வர்ம பயிற்சி சொல்லி தராங்கன்னு சொல்லி, அதை பத்தின ஒரு சிறு குறிப்போட வேணா நிறைவு பண்ணிடலாங்க ஐயா. நீங்க அந்த இதை மீண்டும் ஒரு முறை வேணா பகிர்ந்துட்டு. நிச்சயமாங்க ஐயா. அவரு இன்னொரு விஷயம் கூட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறாங்க ஐயா. அவரு அந்த சண்முக ஆசான் ஐயாவுக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து 90 வயதுகளுக்கு மேல இருக்கும்போது பாடம் எடுத்தாருங்களாங்க ஐயா. அதை வந்து அவர் ரொம்ப சிறப்பாக ஒரு பேட்டியில கூட பகிர்ந்துகிட்டது உண்டுங்க ஐயா. அவர் அவங்க மாணவர்களுக்கும் இதை வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு வந்து நிறைய ஆசான்கள் வந்து அந்த வர்ம புள்ளிகள் இப்போ இன்னைக்கு வந்து 108 வர்ம புள்ளிகள் பண்றவங்க இருக்காங்க, 178 வர்ம புள்ளிகள்லாம் பண்றவங்க இருக்காங்க. தப்பான கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறது இல்லை. அதாவது கொடுத்துட்டு போறது இல்லை. அவங்க அடுத்த மாணவர்கள் குழுக்கோ இல்லைன்னா அடுத்த சீடர்களுக்கோ வந்து கொடுத்துட்டு போறதில்லை. அதை வந்து தவறான முறையில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து இவரும் வந்து நிறைய பேர்கிட்ட போய் கற்றுக்கிட்டப்ப அதை வந்து இவர் பயிற்சி வகுப்புகள் அந்த மாதிரிலாம் எதுவும் நடத்தாமல் வெறும் சிகிச்சை மட்டும் மருத்துவம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லா ஆசான்கள்கிட்டையும் போய் பல வருடங்களாக கற்றுக்கிட்டது. அதை வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து அவர் 90 வயதுக்கு மேலே இருக்கும்போது ஒரு 20 மாணவர்களை கூப்பிட்டு வந்து பாடம் எடுத்து இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டதையும் வந்து கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கும் சரி இல்லை அடுத்த மாணவர்களுக்கோ இல்லை சீடர்களுக்கோ வந்து கொடுத்துட்டு போனோம். அப்போதான் இந்த வந்து உலகம் வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளும் சரி இல்லை கற்றுக்கிட்ட விஷயங்களும் சரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்து அதை வந்து பகிர்ந்துக்கிட்டு போங்க அப்படின்னு வகுப்பு எடுத்ததாகவும், அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பயிற்சி வகுப்புகள் நிறைய எடுக்க ஆரம்பித்தார். இப்போ கூட வர்ற சீடர்கள் எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன வகையில் வந்து வர்ம புள்ளிகள் சொல்லி கொடுக்கறதும், முடியாதவங்களுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சிகிச்சை வந்து அவங்க மாணவர்களை வச்சு செய்கிறதாகவும் வந்து நிறையா சொல்லிக்கிட்டாருங்க ஐயா. அந்த வர்ம கலையில் வந்து இந்த திருமூலர் ஐயானுடைய வர்ம கலையில் வந்து இப்போ கண் பார்வைக்கு வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் தர மாதிரி ஒரு சிகிச்சை முறையெல்லாம் வந்து பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க ஐயா. இப்போ இந்த அலோபதியில் வந்து இந்த கண் புரைக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வு இருக்குது அலோபதியில். மற்ற சிகிச்சை முறையெல்லாம் வந்து ஒரு தற்காலிக தீர்வு தான் இருக்குது, நிரந்தர தீர்வு இல்லாமல் அதனால நிறைய சைடு எஃபெக்டும் மற்ற விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆராய்ச்சி முறைகள்லாம் வந்து சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இயற்கை முறையிலையோ இல்லைன்னா வந்து வாழ்வியல் முறையிலையோ வந்து என்னென்ன மாதிரி மாற்றம் எடுத்துக்க முடியும், இயற்கை முறை சிகிச்சையில் வந்து யாருக்காவது வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த வர்ம சிகிச்சை முறையை வந்து இப்போ வந்து நான் போக ஆரம்பிச்சிருக்கேங்கய்யா. அதை பற்றி தெளிவு கிடைக்கும் போது இல்லைன்னா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேங்கய்யா. மற்றவங்களுக்கும் இதை வந்து மற்ற சிகிச்சை இப்போ ஒரு கேஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற வந்து லிவர் டேமேஜ் அதுக்கு எல்லாத்துக்குமே கூட நல்ல ஒரு சிகிச்சை பலனளிக்கக்கூடியதாக இருக்குங்க ஐயா. அது நல்ல ஒரு பயிற்சியாளர்கிட்டயோ ஒரு ஆசான் கிட்ட கற்றுக்கிட்டவங்க கிட்ட போகும்போது நல்ல உள்ளம் கொண்டவங்க கிட்ட போகும்போது நிறையவே ரிசல்ட் இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்க ஐயா. இந்த தற்காலிக தீர்வு இந்த உணவு ஒரு மாத்திரை இது மருந்தெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கை முறையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்டேங்க ஐயா. இதில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம குழுவில் நான் வந்து பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பாக பகிர்ந்துருந்தீங்க. உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைத்தோன்னு இங்கே நம்ம குழுவில் பகிர்ந்துக்கலாங்க ஐயா. நீங்கள் நன்றிங்க ஐயா. இதோட வந்து இந்த வார நிகழ்வை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக்கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலையில் வந்து சந்திக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிறைவு பண்ணிடலாமுங்க ஐயா. நன்றிங்க. தளம் நிறைவு பெறுகின்றதுங்க. 5, 4, 3, 2, 1. நன்றி.